புதிதாகுதல் என்கின்ற தலைப்பில் 4வது வாரமாக நாம் இன்றைக்கு பேசி வருகிறோம். கடந்த 4 மாதங்களாக நீதி ஆய்வை குறித்து நாம் தியானித்து வந்தோம். நாம் எப்படி பல்லாண்டு வாழ முடியும், சுகத்தோடு வாழ முடியும், பலத்தோடு வாழ முடியும், ஆரோக்கியத்துக்கு தடைகள் என்ன, சுகத்துக்கு தடைகள் என்ன, நீதி ஆயுசுக்கு என்னென்ன தடைகள், அதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்கிற பல காரியங்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். அதை தினந்தோறும் அபியாசப்படுத்துங்கள், அதை தினந்தோறும் அறிக்கை செய்யுங்கள், அதை விட்டுறாதீங்க. டெய்லி காலேஜ் ஜெபிக்கிற நேரத்தை கூட அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம எப்படி இருப்போம், எப்படிலாம் வாழ போகிறோம் என்கிற வார்த்தைகளை சொல்லணும். என்ன சிறப்பு நம்ம சொல்றீங்களா? ஜாமியா பண்றதுல எப்படிங்க சொல்றீங்களா? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களா? நான் நடக்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்றேன், நடக்கும் போது நன்றி சொல்றேன், தும்பும் போது நன்றி சொல்றேன், இரும்பு போது தேர்வு நன்றி சொல்றேன், உட்காரும் போது நன்றி சொல்றேன். ஏன்னா உட்காரத்துக்கு விலை இருக்குது இல்லையா? நடந்து வைக்கிறதுக்கு போறோம். எத்தனையோ கத்தருக்கு நான் சோதனை சொல்லியிருக்கிறேன், மூச்சு கொள்ளும் போது சோதனை சொல்லியிருக்கிறேன். நடக்க முடியாம ஒரு காலம் வரும்போது அப்ப சோதனை சொல்லக்கூடாது. இப்போ சொன்னீங்கன்னா சாகர வரைக்கும் நடையோட உடையோட கத்தரை வைத்திருப்பார். இப்போ சொல்லணும் ஸ்தோத்திரம், கத்தாவே இந்த நடையை கொடுத்தீங்களாப்பா, இந்த பிறனை கொடுத்தீங்களாப்பா, விசஞ்சி வாயில போட்டு சோத்தை ஊட்டும் போது கத்தாவே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சும்மா கடமைக்கு சோத்துக்கு ஜோம் திங்கிறது இல்லை. ஒவ்வொரு கவலத்துக்கு வாய்க்குள்ள போகும்போது கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி ஒரு கிருபியை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்படி சொல்லி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம எப்படி இருக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம சொல்லி பழகணும். போன திருவிழுக்கு முந்தின திருவிழத்தில் நம்ம ஜெபம் பண்ணும் போது காவிரியாத்துல தண்ணி கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஆனால் அந்த திருவிழா தண்ணிக்கு கத்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மழை இல்லை, ஆனால் இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டில் நல்ல மழையை கத்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆடி மாசத்துல நல்ல மழையை தேவன் வைத்திருக்கிறார். பருவமழை அற்புதமாக பெய்யும். பல குளங்களும் பல ஏரிகளும் தண்ணீர் குளமும் ஏரி இருக்க போறதே கிடையாது. கத்தர் தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் பஞ்சத்தை கத்தர் மாற்றுகிறார். கைகளை தண்ணி கத்தர் தமிழ்நாட்டினுடைய பஞ்சத்தை மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஏரி குளம் கூட காத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நிரம்புவதாக, நிரம்புவதாக, காவிரியாறு கரை புரண்டு ஓடுவதாக, வாய்க்கால்களும் எல்லா ஏரிகளும் எல்லா ஊற்றுகளும் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. நல்ல மழை பெய்யட்டும். போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு, போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மழை பெய்வதாக, தமிழ்நாட்டிலே மழை பெய்வதாக. பஞ்ச பசியெல்லாம் ஓடட்டும், விளைவாசியெல்லாம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவார். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தந்தபடியா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து அதே போல உங்க வாழ்க்கையில நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான அந்த இடத்துக்குள்ள நீங்கள் கடந்து வந்து நீங்க சொல்லுங்க. சும்மா கடமைக்கு வந்து இளவு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கிறது போல உட்கார்ந்துட்டு இசைக்கப்படாதீங்க. வார்த்தையோடு ஒன்றித்து இசைத்து வாழுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. இன்றைக்கு செய்திக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு சின்ன ஒரு முகவர மாதிரி உங்களுக்கு காரியம் சொல்றேன். அது என்னன்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த முகவரிக்காக நான் சொல்றேன். சில காரியங்களை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்க, நமக்கு அது பிரயோஜனமா. லூக்கா 8:12-13. வழியறிய விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தை ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறான். நல்லா கவனிங்க. சிறு பிள்ளைகளால நம்ம ஒவ்வொரு நாளும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறது சின்ன பொண்ணம்மா, கொஞ்சமாவது புரியறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். என்ன செய்யணும்? உட்காந்துட்டு இருக்கும் போதே என் மடையில ஒன்றும் ஏறாது, செருப்புல அடிச்சா கூட ஏறாதுங்கிற ஒரு முடிவோட வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உங்க முகம் தெரியுது. எனக்கு ஏறாது, என் தலையை போட்டு சுக்கு நூறா போட்டு இடிச்சா கூட என் மண்டையில ஏறாதுன்னா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன பேசுறாங்க நம்ம கவனிச்சு கேட்போம். நமக்கு திறமை இருக்கு, நம்மளும் சொல்லுவோம், அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணாதான் தேவன் ஞானம் தருவார். நீங்க முயற்சி பண்ணாம தேவன் எதுவும் செய்ய மாட்டார். ஆண்டவருடைய சுகமளிக்கும் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கே ஒரு ரகசியத்தை நான் உலகம் சொல்லி தரேன். தம்பி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் சுகமளிக்க ஒளியை பண்ணீங்கன்னா, சுகம் கொடுக்கறதுக்கு சில ரகசியங்கள் இருக்குது, சுகத்தை வாங்குறதுக்கு சில ரகசியங்கள் இருக்குது. சுகத்தை வாங்குறதுக்கு என்ன ரகசியம் சொல்றேன், அதுதான் உங்க வாழ்க்கையில வெற்றியை வாங்குவதற்குரிய ரகசியம். சூம்பி போன கையோட கர்த்தர் ஒரு நாள் தேவாலயத்தில் கண்டு
அவனை சுகப்படுத்தும்படி ஒரு கையை நீட்டுன்னு சொன்னாரு. நம்மளா இருந்தா எப்படியே கை வேலை செய்து கேட்டுருவோம், இல்லைன்னா நல்ல கையை நீட்டிருப்போம். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் நீட்ட முயற்சிக்கையில் அவன் கை மறுகையை போல சுத்தமாயிற்று. நல்லா கவனிக்கணும். அவன் கையை நீட்டுகையில், அவன் கையை நீட்டும் போது, இந்த கேள்வி கேட்டதுதான் சோதனைங்க. அவன் ஆண்டவர் சொல்லிட்டாரே என்று சொல்லிட்டு அதை செயலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறான். முயற்சி செய்யும் பொழுது தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே இறங்கி வருகிறது. உங்களுக்கு சொல்லுறேன், நாம எப்படி நீங்க செய்யணும்னா, யாராவது நடக்க முடியாத வந்தாங்கன்னா குச்சியை பிடிக்கிட்டு இந்த செவத்துக்கு அந்த செவத்துக்கு 3 தடவை போயிட்டு வாங்க, 3 தடவை போயிட்டு வந்தாலும் சோதணும். நீங்க சொல்லணும் அந்த வார்த்தையை. உன் வாயிலிருந்து வந்தது 3 நாள் 3 தான், 5 நாள் 5 நாள், 1 தடவை 1 தடவை தான். நீ போய் தொட்டு குச்சியை கிளம்ப நடந்து போயிட்டான்னு சொல்லு. நான் நடக்கவே கீழே வந்து செத்தாலே நடக்கணும்னு சொல்லிக்கணும். குச்சி இல்லாம யாரும் கடையா போயா அப்படிங்கிற கீழே விழுந்தா பிடிக்கணும் பிடிக்காத சொல்லிடு. குருடர்களுக்கு கர்த்தர் சோகம் எடுக்கும் போது, குஷ்டரோகிகளுக்கு கர்த்தர் சோகம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு, போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீர்கள் அப்படின்னு. ஆசாரியனுக்கு சுகம் கொடுக்கல, அவன் கேட்டது சுகம். இவன் என்ன சொன்னாரு, போய் உங்க ஆசாரியத்தை போய் காட்டுங்க. ஆசாரியத்தை எப்ப போகணும் அப்படின்னா, எப்ப சார் போனா சார் சுகம் கிடைச்ச பிறகு இந்த குஷ்டரோகம் சரியா பேசினா ஊருக்குள்ள போனா நம்ம விஏஓ சர்டிபிகேட் வாங்குறது போல ஆசாரியத்தை சர்டிபிகேட் வாங்கணும் வார்த்தைதான். அதனால இவன் போறான். வசனம் சொல்லுது, மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் திரும்பி போகையில் சொஸ்தமானார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிதான், லட்சக்கணக்கு லட்ச ரூபாய் கூட கிடைக்காத வார்த்தைகள். திரும்பி போகையில், அப்படியே தமிழ் பேர் திரும்பி போகையில் கத்த சோதல் அந்த வார்த்தையை விசுவாசிச்சுட்டு அதை திரும்பி போனாங்க. பார்த்தீங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. என் கையில குஷ்டம் அப்படியே இருக்கு, நான் ஏன் ஆசாரியத்தை போகணும்? அதுக்கு பக்கத்துல கேட்டிருப்பாங்க, ஒத்த போல கேட்கவே போகுது. அறிவு இருக்கா? குஷ்டரோகத்தோட போறமே எதுக்கையா போயிட்டு நமக்கு சரியா சொல்லிருப்பாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது, அவர்கள் திரும்பி போகையில் அவர்கள் சுத்தமானார்கள். நீங்க செயல்படணும். நீங்க செயல்படும் பொழுது, உங்கள் விசுவாசத்தை காட்டும் பொழுது, சின்ன பொண்ணால இந்த பாயிண்ட் கிடைச்சது. நான் எனக்கு புரியும், நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படி முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் திருவதுவார். இந்த சங்கீதக்காரன் வேற மாதிரி சொல்றான் பாருங்க, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். என் கொஞ்சமா திறந்து தர மாட்டேனா? எப்படி திறக்கணும் வாய? அப்புறம் எப்படி என்ன அர்த்தம் சார்? என்ன சார் அர்த்தம்? சும்மா தெரிஞ்சதை சொல்லுங்க சார். ஆனால் யோசிச்சுட்டே வாழ்க்கை வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கலாம். பேசுங்க, தப்பான போட்டு தெரியலன்னு சொல்லுங்க சார். தெரியல சொல்றீங்களா? என்னக்கா உன் வாயை திறக்கிறதுக்கு உன் வாயை விரிவாய் திறந்து என்ன இருக்கும்? வாய் விட்டு சொல்லணும். என்ன காரணம் சொல்லணும்? 100% ஏத்துக்கணும். 100% ஏத்துக்கணும். சரி, லிட்டரலா அதான் சொல்லிடுறேன். பிரசங்கம் பண்ணாலும் தாமசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரசங்கம் நல்லா வரணும்னா, நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணணும்னா, சீட்டு கிடைக்கணும். என்னை கூப்பிடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்களே, இப்போ அந்த ஜெபத்தை இன்னொரு ஜெபத்தை கூப்பிட்டுங்க. 1000 பேர் பிரசங்கம் பண்ணாலும் ஏன் பிரசங்கம் வித்தியாசமா இருக்குன்னு ஆண்டவரே அப்படின்னு அந்த வார்த்தையை கூட போடுங்க. மேடையில் நீங்க 5 நிமிஷம் ஏறினாலும் அந்த 5 நிமிஷம் சிங்கத்தை போல கட்சிக்குது. அப்படி எவனுமே அப்படி மயக்க பிடிச்சி பேசியிருக்கூடாது அந்த இடத்துல. அப்படி ஒரு சாட்சியோட அந்த இடத்துல இறங்கணும். அதை அப்படி ஒரு முடிவு பண்ணுங்க. அந்த வாயை விரிவாய் தர அப்படின்னு என்னதுன்னா, இந்த முழு பிரசங்கம் பண்றதோ முழு பாடுறதோ இருக்கக்கூடாது. நல்லா புரியுதா? நல்ல வாயை விரிவாய் திறந்து நீங்க மனப்பூர்வமா நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது அந்த விட்டு கொடுத்துதான் காட்டணும். புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி இந்த வாயை அப்படி ஓபன் பண்ணி விடணும். ஃபுல்லா அடிச்சுட்டு ஓபன் பண்ணாதான் கர்த்தருடைய ஆவியை நம்ம ஃப்ளோ பண்ணுவார். நீ உங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பேச போறது இல்லையா, 1வது பாயிண்ட் 2வது பாயிண்ட் சொல்லிட்டு கிடைக்காது. இந்த வாயை விரிவாய் திறக்கணும். அதெல்லாம் முழுமையா நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்க முழுமையா ஒத்துழைக்கும் பொழுது அப்படின்னு அந்த வாயை விரிவாய் திறக்கும் பொழுது, அப்ப ஆண்டவருடைய காரியங்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கும் பொழுது நமக்குள்ளே வெற்றி கிடைக்கிறது. நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க முயற்சி எடுக்கும் பொழுது, வாயை திறக்கும் பொழுது, மூடி இருக்கும் போது தக்கால் ஆசிரியர் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது, நீ அதற்கு முழு ஒத்துழைப்பு நீ கொடுக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வரும்.
அதனால முயற்சி பண்ணுங்க, எனக்கு ஞானம் உண்டு, எனக்கு கிருபை உண்டு, நான் புரிய முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிய முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த வசனத்துல விதைக்கிறவனை குறித்துதான ஒரு ஓவியம் சொல்லி கொண்டு போகிறார். நமக்கு தெரியாததல்ல. சில விதை நல்ல நிலத்தில் விழுது, சில கற்கள் விழுது, சிலது முள்ள விழுது, சிலது வழியோரத்தில் விதைக்கப்படுது. அதெல்லாம் பேசல. இங்க என்ன சொல்றாரு? வழியருகே விதைக்கப்பட்டவர்களா? வழியருகே விதைக்கப்பட்டவர்கள அவர் உதாரணம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசிங்க, அதை பதிவு வாசிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு. இங்க வந்திருக்கிற எல்லாரும் தான் வசனத்தை கேட்கிறோம். சின்ன பொண்ணு தான் கேட்கிற மாதிரி ஆக்டிங் கொண்டு இருக்குது. ஆனா அது 100க்கு 100 கடமைக்கு தான் உட்கார்ந்து. அது சுத்தியில இருந்து மண்டையில வச்சா கூட கத்துக்கிட்ட பாடத்தை வந்து சொல்லுங்க சில பண்ணி சுத்தியில இருந்து மண்டையில குக்கூரா உடைக்கிறேன்னு சொன்னா கூட இது வரைக்கும் கத்தர சுவையில் இருந்திருக்க ஒரு பேனா பேப்பர் கூட தரணும். நீ ஒரு 10 பாயிண்ட் சொல்லிருக்கிய வாழ்க்கையில இது வரைக்கும் சொல்ல முடியுமால? உன் வாழ்க்கையில நீ கத்துனது ஒரு 10 பாயிண்ட் சொல்ல முடியுமால? கத்துக்கிறது ரெண்டத்தோட உட்காந்து அதுக்காக நான் சொல்லுறேன். நான் கடமைக்கு வந்து உட்காந்து கடமைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கீர்த்தி விட்டு தான் பொண்ண போகும். மூணு வேளை சோறு கிடைக்கிறது வாழ்க்கை இல்லைங்க. 3 வேளை சோறு கிடைக்கிறது வாழ்க்கை இல்லை. சொரிநாய்க்கு கத்தர 3 வேளை சோறு போறதா போகலையா? நீங்க சொல்லுங்க. பிச்சைக்காரனுக்கு 3 வேளை சோறு கிடைக்கிறதா கிடைக்கலையா? பன்னிக்கு சோறு கிடைக்கிறதா கிடைக்கலையா? பன்னி குட்டி புத்தி பிள்ளைய பத்து போலையா? பன்னிக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் வேணும். 3 வேளை சோறு கிடைக்கிறது உட்கார்ந்து இருக்காதீங்க. பைத்தியக்காரிக்கு முதற்கொண்டு ஆக சோறு போறாரு. கொசுல இருந்து யானை வரைக்கும் கத்த சோறு போறாரு. சொரினா இருந்து பன்னி வரைக்கும் கத்த சோறு போறாரு. உன்னை கொத்துற பாம்புக்கு கத்த சோறு போறாரு. சோறு திங்கிறதுக்காக வாழாதீங்க. ஆண்டவரை வந்திருக்கிறோம், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே அந்த உணர்வோட உட்காருங்க. மல்லிகா சிஸ்டர் உங்களுக்கு தான் சொல்றேன். சும்மா வந்தவங்க பொண்ணு சேர்த்து வாழாதீங்க சிஸ்டர். இன்னைக்கு சொல்றேன் சிஸ்டர், பெண் பிள்ளை இன்னைக்கு வைக்கல, ஆனா ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறீங்க. அந்த ஆண் பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா ஏன்னா உங்க கையில 1 கோடி ரூபாய் இருந்தாலும் நீங்க நல்லா சொல்லிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? உங்க வயிற்றுல பிறந்துட்டாங்க சிஸ்டர். இறைவன் நல்லா கட்டியா முடிங்க. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றது தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இதை வந்தவங்க உட்காந்தோம் என்னை உங்களை நான் கேள்வி கேட்டது உங்களுக்கு கேட்கணும். நீங்க வந்து ஃபெயில் மார்க்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சின்ன பொண்ணையாவது நான் கேட்கறேன். உங்க பேர் நான் வாயில சொல்றதில்லை, ஏன்னா நீங்க கீழே உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால இப்ப அன்பு சொல்லி லிஸ்ட் விட்டு ஓரம் வச்சிருக்கணும். அதே போல உங்க லிஸ்ட்லயும் உங்க பேரும் கீழே வச்சுக்கிற அர்த்தம் இருக்கு. எனக்கு அம்மா கேள்வி கேட்டதுக்கு சொன்னதில்லை, நான் சொல்லுவேனா அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்குது இந்த அம்மா. ஆனா இந்த அம்மாவுக்கு நமக்கு ஏன் சண்டை? என்னமோ எல்லாம் தராது மாதிரி இந்த அம்மா பார்த்துட்டு இருக்குது. நம்ம ஜான்சி கல்வி வச்சிருக்கிறேன். இவங்க பேரெல்லாம் கேட்கக்கூடாது, என் வாயில உச்சரிக்கூடாது, நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். உங்க பேரை தள்ளி வைக்கல, இன்னும் உங்க பேரை சேர்க்கல. கேட்டா கோச்சிக்க மாட்டாங்கிறவங்க நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த கேட்டா புஷ்குன்னு முகாயத்துக்கு வச்சுட்டு இருக்கிறேன்னா நான் எதுக்கு நான் கேள்வி எனக்கு உரிமை கொடுத்தா நான் எடுக்கிறேன். இல்ல ஏன் எனக்கு என்ன? வழி இருக்கு. எல்லாரும் வசனத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிசாசானவன் வந்து சொல்லுங்க, பிசாசானவன் நல்லா கவனிக்கணும். பிசாசானவன் வந்து அவன் என்ன செய்யறான் பாருங்க. உங்க பாஸ்டர் உங்க வீட்டை விசிட் பண்றாரா இல்லையோ, இங்க வந்து உங்களை விசிட் பண்றேன்னு கர்த்தர் சொல்றார். யார் விசிட் பண்றா? பிசாசு வந்து எப்பெல்லாம் வருவான், நீ எப்பெல்லாம் வசனத்தை கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் வரான். நல்லா கவனிச்சுக்கோ. எப்பெல்லாம் வசனத்தை கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் பிசாசு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யறான். என்ன செய்யறான்னா கவனிங்க, நீங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அவன் வசனத்தை எடுத்து கொடுக்கிறார். விசுவாசித்து நிலத்து நேரம் கதை விழுந்திருக்குதான்.
சப்போஸ் அந்த விதை நிலத்துக்குள்ள போச்சுன்னா பலன் வந்துருமே. அதனால அந்த விதை உள்ளுக்குள்ள போகக்கூடாது. நீங்கள் அதை விசுவாசித்து விடக் கூடாது. அங்கே இருந்தால் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு விசுவாசிப்பீங்க. பொஸ்தல் மனதுல பேசுதுன்னா அந்த மத விதை உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது அங்க இருக்கக்கூடாது என்பதற்காக ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணி முடிச்சு அடுத்த நிமிஷமே அவன் என்ன செய்யறான், வந்து அதை என்ன செய்யறான், கல்யாண மண்டபத்தை கூட்டி கிளீன் பண்ணது போல நம்ம இருதயத்திலே விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் எடுத்து போட வருகிறான். புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா நானும் செய்யணும், நீங்க எப்படி வேணா கேட்கணும், நான் சொல்ல வேண்டிய சொல்லிக்கிறேன். வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்படக்கூடாதான், நீங்க குணமாயிடக்கூடாதான், நீங்க விடுதலை அடைந்துவிடக்கூடாதான், நீங்க இன்னைக்கு பாக்குற தரித்திரத்தையும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற வியாதியையும் இன்னைக்கு இருக்கிற கிந்து வீட்லயுமே உங்க பணம் போகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கான். அதனால வந்து மண்டைகளை போட்டு அத்தனை வார்த்தையும் தூக்கி நினைச்சாங்க போகிறான். இப்ப கவனி, எப்படி எடுக்கிறான் அதை சொல்லதான் முகவரை. எப்படி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை அவன் எடுக்கிறான் அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் சுகமாவே அப்படின்னு நீங்க விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது உங்க சரீரத்துல பிரச்சனைகள் எப்படி எடுப்பான்? நீ சொன்ன வார்த்தைக்கு எதிராய் நடந்தாதான் உங்க இதயத்தில் இருக்கிற வார்த்தையை அவனை தூக்க முடியும். சும்மா கையை நீட்டி உள்ள போய் எடுக்க முடியாது. நீ என்ன சொன்னியோ அதற்கு எதிர்மாறான நிகழ்வுகளை அவன் வாழ்க்கையை அனுமதித்து ஒரு இதயத்துல உள்ள வார்த்தையை அது பொய் என்று சொல்லி உன்னையே மறுதலிக்க சொல்லி இயேசுவை பேதுரு மறுதலிச்சது போல உன்னையே அவன் மறுதலிக்க வைப்பான். இதான் விஷயம். இந்த விதமான நிலைமை போறேன்னு சொல்ல எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உதாரணம் சொல்றேன். என்ன பொருள் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் என் வீட்டாரையும் எனக்கு உண்டான யாவற்றையும் செருப்பு முதல் பீரோ வரை குண்டூசி முதல் கொண்டு பீரோ வரைக்கும் சுற்றி வேலி எடுத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். என்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இப்ப இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணி ஒரு கொஞ்ச நாள் ஆகல டேவிட்டோட 2 வீலர் காணாம போச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்து கேட்டிருப்பீங்க, குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பாலாமணியோட சைக்கிள் காணாம போச்சு. ஞாயிற்றுக்கிழமை முஸ்லீம் வந்தவங்களுக்கு தெரியும், அந்த சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும். ஆனா நடந்தது என்னங்கிறது சொல்லிடுறேன். டேவிட் துவைச்ச வண்டியோட விலை 25,000, அவனுக்கு கிடைச்ச வண்டியோட விலை 40,000 மதிப்புள்ள வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டு கொடுத்துருக்காங்க. அவன் வச்சிருந்தது சாதாரண வண்டி தான், வச்சிருந்தது ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வச்சிருக்கோம். போவேன் இந்த 2 வீலர் பாலாமணிக்கு காணாம போச்சு. அது என்னாச்சுங்க அப்படின்னா நைட்டு 6:30 மணிக்கு இந்த முசில் எத்தனை தெரு இருக்கு நமக்கு தெரியுமா? ஏதோ ஒரு தெருல அவங்க சைக்கிள் நிச்சா நிற்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் 6:30 சைக்கிள் கிடைச்சிச்சு. நான் குளத்துல 6:00 சொல்றேன். 6:00 வந்தோடனே போன் பண்ணி சொல்லிட்டாங்க பாலாமணி சிஸ்டர் சைக்கிள் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு காலையில போன் பண்ணி சார் கீரம்பூர் 50ஆம் வீட்டுல வீடு கூட்டியிருக்கு, பீரோ கூட்டியிருக்கு, 10 பவுன் 3000 பணம் பர்சுல வச்சிருந்தாங்க. பசங்க இன்னைக்கு காலையில போன் பண்ணி அழுதுல இருக்க. சுசிலா வீட்டுக்காரி இவ்வளவு நல்லா இருந்தாரு. இந்த செய்தியை கேட்ட கொஞ்ச நாளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்க இருக்காருன்னா அவர் சேலத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேங்க தான் முக்கியம். அப்படியே தினத்தனி பேப்பர் வாசிக்கிற மாதிரி குளிச்சுட்டு உட்காந்து கேட்கக்கூடாது. நம்ம ஜபம் பண்ணதுக்கு நம்ம பண்ணின விசுவாச அறிக்கைக்கு என்ன நடக்குதாங்க? நடக்குது. ஒரு காரியத்தை உங்களோட சொல்றேன். ஒரு வருஷம் ஒரு 6 மாசம் காலேஜ்ல ஒரு செமஸ்டருக்கு படிக்கிறோம். அந்த 6 மாசம் நீ படிச்சத ஒரு ரகசியம் சொல்லுறேன். 3 மணி நேரத்துல டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, பாஸ் பண்ண பிறகு அடுத்த பரீட்சை அதே பேப்பர்ல எப்ப நடக்கும்? நல்லா கேள்விக்கு பதில் சொல்லு. நீ பாஸ் பண்ண பேப்பருக்கு அடுத்த எக்ஸாம் எப்ப நடக்கும்? நடக்காது. என்ன புரியல? நடக்காது. நீ 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்ட. ஓகே, இப்ப மறுபடியும் உங்களுக்கு 2ஆம் கிளாஸ் பாஸ் நடக்குதா? எனக்கு அதை சொல்லுங்களா? அதெல்லாம் கிடையாது. சிலபஸ் மாத்தியாச்சு, இன்னொரு எழுதுங்க.
சொல்றாங்களா? கிடையாது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. மனிதனை ஒன்ஸ் நீ பாஸ் பண்ணா அதை பாஸ்ன்னு இந்த உலக அரசாங்கம் எப்படி அதை ஏத்துக்குதோ அதே போல பரலோக அரசாங்கமும் நீ பாஸ்னா பாஸ்ன்னு சொல்லி டெக்ளேர் பண்ணி கர்த்தர் சர்டிஃபிகேட் தராரு. தொடர்ந்து சாகர வரைக்கும் தேய்ச்சி பார்க்கிற கர்த்தர் அவர் அல்ல. முதலமைச்சரோட பையனா இருந்தாலும் அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற பையனா இருந்தாலும் அவருடைய தரம் அந்த ஸ்கூல் ஆசிரியருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியுமா? அப்ப உலகத்துக்கு நிரூபிக்க ஒரு பரீட்சைங்கிற ஒரு காட்டத்தை வச்சு ஒரு காரியத்தை வச்சு அதை அவனை எழுத வச்சு முன்னப்பட தெரியாத ஆசிரியர்களாக திருத்த வச்சு இவருடைய தரத்தை ஊருக்கு நிரூபித்து இவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அவனுக்கு பேர் வாங்கி தருது. அவ யாரா இருந்தாலும் நமக்கு ஒரு பரீட்சை நமக்கு தேவையா இருக்கிறது. அப்ப நீங்க எதை வாயை திறந்து நீங்க சொல்றீங்களோ, கர்த்தாவே நான் நல்லா இருப்பேன், கர்த்தாவே நான் வாழா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன், எனக்கு வியாதி வராது, என் பொருள் தொலையாது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது இப்ப வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறியா? மறுபடியும் சௌத்ராட்ச பங்கு போல இப்பவும் சொல்றேன், என் செருப்பு கூட காணா போகாது, என் குண்டூசி கூட காணா போகாது, என் பேனா முள்ளு கூட காணா போகுது, நான் சேலையில கொடுத்த சேஃப்டி புட்டு கூட காணா போகாது. ஏனென்றால் கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் என் வீட்டாரையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவர் வேலை எடுத்து அவர் பாதுகாக்கிறார். என்னை காக்கிற தேவன் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை என்று நாம் மறுபடியும் சொல்லுகிறோமா? முக்கியம். அதான் பிரசங்கியார் சொல்லியிருக்காரு, காற்றை கவனிக்கிற விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன். ரெண்டு ஒரே அர்த்தம் தான். இந்த வசனம் லூக்கா 8:13 பிரசங்கி 11:4 ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய வசனங்கள். சூழ்நிலைகள் எதிர்வாரா வரட்டும், வரும் வரட்டும். ஆனால் நம்முடைய விசுவாசத்துல நாம் உறுதியாக இருக்கும் பட்சத்துல தொடர்ந்து நமக்கு பரீட்சைகள் வரப்போவது கிடையாது, நம்ம தோற்க போவது கிடையாது. ஒரு தடவை கட்டத்தை தேய்ச்சி பார்க்கலாம். தேய்ச்சி பார்த்துட்டு 22 கேரக்டர் இருக்குது, 85 பாயிண்ட் மச்சம் இருக்குது அப்படின்னா நீ வசனத்தை படிக்க வைப்போம் இல்லையா? அப்ப நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன். வசனத்தை நான் சொல்லிட்டேன், பசங்க 11 நாள் சொல்லிட்டேன். சூழ்நிலைகள் ஏற்றிக்கு கொண்டே அந்த தங்கத்தை ஒரு தான் தேய்ச்சி பார்ப்பாங்க இல்லையா? திரும்பி 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 அடுத்த ரெண்டு பேங்க் வைக்கும் தேய்ச்சி பார்க்கலாம் இல்லையா? திரும்பி திரும்பி ஒரே தடவை 10 தடவை தேய்ச்சி பார்த்துட்டு இருக்க போறதில்ல. ஒரு தடவை தேய்ச்சா ரைட் முடிஞ்சு போச்சு. இதே போல தேவனும் நீங்க என்ன சொல்லி நீங்க படிக்காத பாடத்தை கத்தத்தை செஸ் பண்ண மாட்டாரு. நீங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணீங்கல்ல, என்னாலும் என் பிள்ளைக்கு சுமந்துடுவாரு, நான் நல்லா இருப்பேன், சம்பளம் உயரும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதனால கத்தர் என்ன செய்யறாரு? ஒரு சின்னதா ஒரு பரிசை கொண்டாடும், அதை நம்ம தாராளமா ஜெயிக்கணும், ஜெயிக்க முடியும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பயப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த சுசிலாமா இங்க இருக்கிற வரைக்கும் சும்மா காட்டணும் தஞ்சாவூர் சொன்னாங்க. அங்க சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஒப்பாரி வச்சு அழுகுது. அது நான் 5 பேருக்கு சொன்னேன், அந்த அம்மா நாகராஜா வாழக்கூடாது, அந்த அம்மா நாகராஜா வாழக்கூடாது கூடாது. அது உங்களுக்கு தெரியாது. ஒரு பெரிய சுகமொழிக்கும் வரபற்ற ஒரு மனுஷன், பேரு மறந்துட்டேன், கென்னத்து ஹேகின் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேர் கூட்டம் போட்டு சுகம் நடக்கல. இப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டான். ஒரு அற்புதம் கூட நடக்கலையா? நைட்டு 10 மணிக்கு கூட்டம் சொல்லி கேட்கறாரு, நைட் ஜாம் மட்டும் கேட்கறாரு, ஸ்லீப்பிங் டோஸ் வாங்கி போட்டு தூங்கு, நாளைக்கு மீட்டிங் போகும்போது நீ தூங்கினா, நீ முடிச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு அற்புதம் நடக்காதுன்னா நீங்க நம்மளால நான் படிச்சேன். அந்த அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லு, தூக்க மாத்திரையை போட்டு இந்த அம்மாவை தூங்கி கத்திரிக்கலாம் படுக்க சொல்லு, 4 போர்வை போத்துருக்கு, அவன் முடிச்சு நாங்கள் நடக்கும். இந்த அம்மா அழுதுச்சுன்னா அவர் அங்கேயே பெட்டில் படுக்க சொல்லிவிடு. என்னோட நினைச்சிட்டு இருக்கிறாங்க அழுதா பாசத்தை வெளிப்படுத்துறேன். வசனத்தை கீழே போட்டேன். இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற வசனமே அதுதான். உலகத்துக்கு ஒத்து சிந்தியாதே, டாக்டர் சொல்றத சிந்தியாதே, உலகத்துக்கு ஒத்து நீ வேஷம் போடாதே, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்து நீ ஓடிவா. அப்பதான் மனம் புதுசாகும். உன் மனசை பழசாக வச்சிட்டு இருக்கிற, உன் மனசை புதுசா பார்த்து உன் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்க. அவர் நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் போனார். ஏன் தூக்க சொன்னாரு? நீ முடிச்சுக்கிட்டு இருந்தா நீ கவலைப்பட்டு இருக்கிற, நீ முடிச்சிட்டு இருந்தா
கவலைப்படுற, நடக்கலையே நடக்கலையே நடக்கலையே, இன்னைக்கு நடக்குமா நடக்காதா பாத்தியா? இப்ப அவர் சொன்னாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, நீ கூட்டத்துக்கு நேரடியா ஃப்ரெஷ்ஷா போகலாம், ஒண்ணுமே யோசிக்காதா, நீ ஒண்ணுமே யோசிக்காதா. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கும் போது டிவி போட்டு பார்த்தாங்க, அட்லீஸ்ட் உங்களால விசுவாசிக்க முடியல, பயப்படாம இருக்கு. விசுவாசிக்க முடியல, ஒன்னு தூங்குற டிவி பாரு, ஒன்னு தூங்கு அல்லது டிவி பாரு. நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன பேசுறாரு? என்ன சொன்னார்னா, ஆத்மாவை பத்தி பேசுறோம், எண்ணத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் ரோமர் 4 அந்த வசனத்தை வாசிக்க போறான். ரோமர் 4 அடுத்த பக்கம் புரட்டி, அவன் தன் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. 2வது வசனம் கேள்வி 2ஆமா மேல இருந்து வாசி. அதான் வசந்தா சொல்றேன், முடிச்சுட்டு இருக்கிற உன் கடவுள் இடத்துல வாசி. ஆசிரியர் நம்பர் சொல்லு. வாசி. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது, நல்லா கவனிக்கணும், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் கவனிக்க. இது வரைக்கும் முக்கியம் இல்லை, இப்ப சொல்ல போறது முக்கியம். தன் சரீரம் செத்து போனதையும் தன் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் சொல்ல, எல்லாம் சொல்லுங்க, என்னாது இருந்தான் சொல்லுங்க, என்னாது இருந்தான், நினையாமல் இருந்தான், நினைக்காமல் இருந்தான், யோசிக்காமல் இருந்தான், சிந்திக்காமல் இருந்தான். வெற்றிக்கு ரகசியம், நீ எதை என்றியோ 2வது, நீ என்ன கூடாதது என்னாதே. ரோமர் 6 சொல்லும்போது வாசிக்க வேணும். இதே இவருதான் பேசுவார். இங்க என்னாதுன்னு சொன்னாரா? ரோமர் 6 எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற, என்ன இந்த கவுண்டிங் இல்ல, நினைச்சுப்பார் அப்படிங்கிற. இங்க நினைக்கிறார். அப்ப நம்மளை நினைக்க வேண்டாம். எதை நினைக்க கூடாது? எதிர்மறையான சூழ்நிலைகளை நீங்கள் நினைக்க. நம்ம தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜீவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், உயிரற்ற 3 நாள் சரீரமாகிய இயேசுவுடைய பிணத்தை பிதாவானவர் 3வது 4வது நாளிலே அவர் எழுப்பினது போல சாவாக இருக்கிற என் சரீரத்திலேயும் அவர் எழுப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அதே ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவர் எனக்குள்ளே ஜீவனை தருவார். ஜீவன் அதிலிருந்து புறப்பட்டு போகிறது. அது புறப்பட்டு போகும் இடம் எங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே ஜீவ ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஜீவனதியாக இருக்கிறார். அவரின் சரீரத்தில் உச்சத்தில் இருந்து உள்ளங்காலே பாயினார். அது பாய்கிற எல்லா இடங்களிலும் எல்லா அவயங்களும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இத பேசணும், ஓடு ஒப்பாடி இருக்கிறது. என்ன பாருங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம திங்கக்கிழமை டிஸ்சார்ஜ், திங்கக்கிழமை தான் தெரியுங்கிறாங்க. இன்னும் புதன்கிழமை வர முடியாது. ஏன் வர முடியாது? அந்த அம்மாவுக்கு இருக்கிற வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. ஏன்? இந்த அம்மா ரொம்ப புதுசுல தாங்கிட்டு இருக்கிறத போல நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா ஒரே கவலை, சோறு திங்கிறதுல ஒண்ணும் இல்ல, எப்ப பார்த்தாலும் அழுவாச்சு. இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கத்தருக்கு சோத்திரம், கத்தர் செய்வாரு, டாட்டா போட்டாங்க. அங்க சோதனை வரும்போது எக்ஸாம் நாள் என்ன படிச்சது? வீட்டுல படிச்சோமா? உங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, எக்ஸாம் நாள் என்ன படிச்சு சொன்னேன்? ஹலோ, இங்க ஒப்பிக்கிறேன், மணிவன் கேக்குறேன், எந்த கேள்வி கொஸ்டின் பேப்பர் கொடுத்தப்பறம் டுக்கு டுக்கு என்ன அர்த்தம்? கொஸ்டின் பேப்பர் கையில கொடுத்தாங்க, அது ஒப்பாரி வருது. நமக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் நம்ம தோக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க சார். நடு தெருவுக்கு வந்தா கூட பயப்படக்கூடாது சார். ஆமென் சொல்லுங்க. வெள்ளி கதவு மூடுச்சுன்னா தங்க கதவு எங்க திறந்துன்னு கேளுங்க. ஆமென் சொல்லுங்க. விபச்சார ஸ்திரியை கையங்களமா பிடிக்கிறதுக்காக பிடிச்சி அவளை எட்டி உதச்சு கூட்டிட்டு வராங்க. கடைசியா கொண்டு வர எங்க கொண்டு வராங்க தெரியுமா? கடைசியில ஆண்டவரிடத்துல கொண்டு வராங்க. இவங்க உதைக்க ஊரை விட்டு தவறான்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தர் ஊருக்கு வெளியே கர்த்தர் ரெடியா காத்துட்டு இருக்கிறாரு. இவன் தள்ளி முடிச்ச இடம் எங்கன்னா இயேசுடைய பாதத்தட்டைக்கு. இவங்களை யாரெல்லாம் இந்த உலகம் எவ்வளவு தள்ளுதோ அவ்வளவு இயேசுவின் பக்கமா அவங்க வருகிறார். ஒன்னும் பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை எவ்வளவு நம்ம தள்ளட்டும், ஆனா நம்ம ஆண்டவர் பக்கம் போயிட்டு இருக்கிறோங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டே இருக்கிறோம். சூழ்நிலை நம்மளை தள்ள நம்ம கீழே போக நம்ம கதட்ட போயிட்டே இருக்கிறோம். தைரியமா இருக்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். நம்ம ஜெயம் எடுப்போம். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். சரி, நம்ம செய்தி கடந்து போவோம். ஆத்மாவை குறித்து மனம் புதிதாகுதல் என்கிற தலைப்பில் இருந்து நான் பேசி வருகிறேன். சின்ன பொண்ணமா கேட்டா தெரியலன்னு சொல்லக்கூடாது. என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, பேசுங்க.
வாத்தியார் பேசுற மாதிரி பேசாம நம்ம லாங்குவேஜ்ல பேசுவோம். இந்த மலையாளத்தில் தெரியுமா நம்ம எந்த தமிழ்ல பேசிட்டு இருக்கோம்னு? மனம் புதிதாகுதல்னா மனசு புதுசாகணும். அப்படின்னா எண்ணம் புதிதாகணும். நம்முடைய எண்ணங்கள் புதிதாக வேண்டும். என்ன செய்யுங்க? நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் புதிதாகுதலை குறித்து நாம் பேசி வருகிறோம். ஆதார வசனமாக 3 யோவான் 2, ரோமர் 12:2 நம்ம எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறோம். ரோமர் 12:2 நமக்கு மூல வசனம். நான் வச்சுக்கோங்க. இப்படி இருக்க நாம் இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுவதனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனம் புதிதாகுவதனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். இப்ப நீங்கள் மறுரூபம் ஆகுவேன் என்று சொல்லாம, ஆகுவாய் என்று சொல்லாம, ஆகுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஆகுவேன்னா அது அவர் பொறுப்பு. ஆகுவாய்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அர்த்தம். ஆகுங்கள் என்று கர்த்தர் சொன்னார்னா நம்ம மறுரூபப்பட வேண்டும். நம்ம மறுரூபப்பட வேண்டிய வேலையை தேவன் யாருக்கு தந்திருக்கிறார்? நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அது நம்மளுடைய வேலை. உங்களுக்கு அது இருக்குதா? மெட்டமார்பசிஸ் அப்படிங்கிற வேர்டு ஒன்று இருக்குதா? பிசிக்ஸ்ல வருதா, கெமிஸ்ட்ரியில வருதா, பயாலஜில வருதா, பயாலஜில வருதா? கெமிஸ்ட்ரியில வந்து வார்த்தை வாய்ப்பு வருதா? உயிரியல் தான் அந்த வார்த்தை வரும். மெட்டமார்பசிஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு முட்டையிலிருந்து ஒரு வண்ணத்து பூச்சி உருவாகுது பாத்தீங்களா? அது என்னவா சொல்லு? இந்த இடத்துல மெட்டமார்பசிஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மெட்டமார்பசிஸ் என்று சொன்னால் அந்த டிரான்ஸ்பிகரேஷன் என்று சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் இருந்து அப்படியே வளர்ந்து மறுகட்டத்துக்கு போகிற வார்த்தையை இங்க தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு படிப்படியாய் தொடர்ந்தேர்ச்சியாக நம்முடைய ஆத்மாக்களை நாம் மறுரூபப்பட வேண்டும். சரி, எப்போ மறுரூபப்பட முடியும்? உங்க மனசு புதிதானாதான் நீங்க மறுரூபம் அடைய முடியும். மறுரூபம் எதுல நடக்க வேண்டும் என்று சொன்னா, மனிதன் என்று சொல்லக்கூடியவர் ஆவி, ஆத்மா, சரீரமாகிய 3 பகுதிகளாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார். நம்ம யாரு என்று சொன்னால், நான் ஒரு ஆவி மனிதன், நான் இந்த சரீரத்தில் குடியிருக்கிறேன், எனக்கு ஒரு சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ள இருக்கிற அந்த ஆவிதான் உண்மையான நீங்களும் நானுமாக இருக்கிறோம். அப்ப ஆவியில எப்ப அந்த ஆவியில ஜீவன் வந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே தெய்வமாக விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நீ ரட்சிக்கப்பட்டாய். உன் ஆவி புதிதானது, மறுரூபம் அடைந்தது. 2 Corinthians 5:17 ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், if a man be in Christ, all things passed away, all things become new. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்ப ரட்சிக்கப்படும் போது என் கை மாறல, என் புத்தியும் அவ்வளவா மாறல. நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், ஞானசாரம் எடுத்தோன்னே அவன் பல 24 கேரட் தங்கமா மாறிட்டான்னு. அதெல்லாம் 24 கேரட் தங்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவனை சேர்ந்ததுக்கு வெளியே போட்டுருக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அவனை குளிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. மற்றபடி அவன் சிந்தையில ஒரு பெரிய மாற்றம் வரல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது மாற ஆரம்பித்திருக்கு, மாற ஆரம்பிச்சது. சரியான கரைசல் திருப்பி வச்சிருக்காங்க. சரீரம் அவருடைய வருகளை மறுரூபப்பட போகிறது. ஆவி 100 மறுரூபமாகிவிட்டது. இப்ப மறுரூபமாவது ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. அது என்னன்னு சொல்ற, நம்முடைய ஆத்மா என்பது 3 பகுதிகள் உடையது. இன்டலெக்ட், வில் அண்ட் இமோஷன்ஸ். அறிவு, சித்தங்கள், உணர்ச்சிகள். இந்த 3 பகுதிகளை உடையதற்கு பேரு ஆத்மா. 3ஐயும் போட்டு ஒவ்வொரு வாரம் எழுதுறீங்க, ஒவ்வொரு வாரமும் கிரிக்கிட்டே இருங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. அதை சுருக்கமா சொல்லும் பொழுது, ஆத்மான்னு சொல்லும் போது சின்ன பொண்ணு என்னன்னு சொல்லணும், ஆத்மான என்னன்னு சொல்ல போகலாம். உனக்கு தெரிஞ்சது சொல்லு, ஆத்மான என்னன்னு சொல்லுவோம். சிந்தை பேக்ரவுண்ட் சொல்லுவான். இவ்வளவுதான் விஷயம். இதைதான் நானே எதிர்பார்க்கிறேன்.
எளிமையா பேசுங்க. மனசு, சிந்தை, எண்ணம், யோசனை இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் இதை பத்தி தான் பேசுவோம். ஆத்மாத்தோட ஏதோடு கற்பனை பண்ணி கழிச்சிட்டு இருக்காதீங்க. நம்முடைய சிந்தனைகளை வேதம் ஆத்மா என்று வரையறுக்கிறது. அப்ப நம்ம எங்க மறுரூபப்படுறோம்? நம்முடைய ஆத்மாவிலே மறுரூபப்பட வேண்டும், அல்லது நம்முடைய அறிவிலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய எண்ணங்களிலே நாம் புதிதாகும் பொழுது நாம் மறுரூபம் அடைகிறோம். சரி, ஏன் மறுரூபப்பட வேண்டும்? அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஏன் மறுரூபப்பட வேண்டும்? அதுக்கு பதில் தான் 2 வசனங்கள். ஒன்று ரோமர் 12:2, ஏ. நம்பர் பி வந்து 3 யோவான் 2. ஏன் இது வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன வசனம் இல்லையா, ஆதார வசனம். ஏன் சார் மறுரூபப்படணும்னா நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்று, தம்பி கவனிங்க, பரட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊழியக்காக ஃபிங்கர் டிப்ஸ்ல வசனம் கையில் இருக்கும். ஏன் மறுரூபப்படணும்னா யார் சொல்ல முடியும்? நீ சொல்ல முடியுமா? சொல்லு. வசனத்தை யார் சொல்ல சொன்ன உங்ககிட்ட? என் கேள்வி என்ன? இப்படிதான் எக்ஸாம்ல போட்டு வரீங்க, மனப்பாடம் பண்ணிட்டு போய் கொட்டிட்டு வரீங்க. ரோமர் 12:2 நான் ஒப்பி சொன்னாங்கள, நான் ரோமர் 12 சொல்ல சொன்னா ஏன் மறுரூபப்படணும்னு தெரியுமா? பதில் தெரியுமா? ஏன் எதுல இருந்து கேட்கல வாசதா? தமிழே தெரியாதா? ஏன்னு கேட்டா எதுல இருந்து கேட்கலாம்? ஏன் மறுரூபம் பண்ணணுமா? சொல்லுங்க. ஏன் மறுரூபம் பண்ணணும்? போன வாரம் ஒரே வேலை ரைட்டாக இருந்துச்சு சார். நீங்கள் நம்மளாம் பாட்டீங்கன்னா கடையில் நான் லெட்டர் வாங்கி வந்துட்டு போகிறேன். டெய்லி நைட் 2 மணிக்கு வந்து 4 மணிக்கு எழுந்து போயிட்டேன். போன வாரம் டியூட்டி ஓவர் சார். இதெல்லாம் பதில் சொல்லுங்க முடியும். அப்படி நான் சொன்னேன். இதான் பிரசங்கம். 4வது வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற முடியும். சொல்லுங்க. எண்ணம் சிந்தனை என்ன புதிதாக இருந்தது. சரி, சின்ன பொண்ணு தெரியுமா? அடுத்த வாரம் சொல்லணும். நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சிரமப்படாத. என்ன சொல்ற? அதான் ஏன் சோறு திங்கிறீங்களே, ஏன் மறுரூபப்படணும்னு கேட்கிறேன். எதுல இருக்கிறது? ஆத்மாவில் மறுரூபப்படணும். ஏன்னு கேட்கிற கேள்வி. ஏன் மறுரூபம்? என்ன ஏன் மறுரூபம்? ராஜா சார், நீங்க படிக்க இல்லையா? பாடத்தை படிக்க முடியாது சார். நான் உங்க இடத்துல இருந்தேன்னா நான் கேட்கறது எல்லாம் பாஸ் ஓடிடுவோம். நான் கேட்கறது எல்லாம் பாஸ் ஓடிடுவோம். துண்டக்கான துணியக்கான. நான் 4வது வாரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். தெரியலன்னு பதில் வந்து வாய்ப்பு. ரெண்டு வசனமே பதில் கொடுத்துருக்கிறேன். 2 வசனத்தையும் பதில் கொடுத்துருக்கிறேன். உன் ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்து செழித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற முடியும். ஆகவே உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கும், உன் சரீரத்தில் நீ சுகமாய் இருப்பதற்கும் உன் ஆத்மா செழித்திருக்க வேண்டும். அதனால உன் ஆத்மா மறுரூபம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சொல்லி என்ன மணிவண்ண வசனங்கிறீங்க? பாடத்துடைய தலைப்பே தெரியல, உங்களுக்கு எப்படி போவோம்? இதான ஆதார வசனம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏங்க நம்மளால சொல்ல முடியாது. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க? கிறிஸ்தவர்கள் ஏன் பாவம் செய்யறாங்க? கிறிஸ்தவன் ஏன் வியாதியில் இருக்கிறான்? கிறிஸ்தவன் ஏன் வறுமையில் இருக்கிறான்? நான் சொன்னா இல்லையம்மா, அந்தியாவில் இல்லையம்மா? சரி, ஏன் கஷ்டப்படுறாங்க?
என்ன காரணம் சொன்னேன்? ராஜா சார் சொல்லுங்க. தெரியாத சொல்லுங்க. முடிச்சீங்க. மணிவண்ணன் கரெக்டா சொல்லணும். மணிவண்ணன் நான் எதிர்பார்க்கிற பதில் ஒத்த காலம் வரலாம். அந்த விஷயத்துல அவங்க மனம் புதிதாகாததுனாலதான் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்ல முடியும். என்ன சொல்லிக் கொடுத்தாலும் நாயை குளிப்பாட்டு அழுகுள்ள வச்சாலும் அது திரும்பி எங்க போகுது அங்கதான் போகுது மாதிரி உங்க மைண்ட்ல என்ன செட் ஆயிருக்கு அதான் சொல்றீங்க. நாங்க என்ன கதையா கத்திட்டு இருக்கிறேன், கரண்டையா கத்திட்டு இருக்கிறேன், எந்த தலைப்புல எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அது உங்களுக்கு தேவையில்லை. அந்த விஷயத்துல ஒருவனுக்கு மனம் புதிதாக இருக்கிறபடியா அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். பாவத்தில் இருந்து அவன் மீட்படைந்து விட்டான் என்று அவனுக்கு அறிவு வராதனால, அவன் ஆத்மா அங்க வராதனால, அவன் அந்த விஷயத்துல மனம் புதிதாகாததுனால அவன் பாவம் பண்ணிட்டு இருந்தான். வியாதியில இருந்து அவனுக்கு ஒரு தெளிவு இல்லாதனால வியாதி கஷ்டப்பட்டு இருக்கிறான். அப்ப ஏன் நம்ம மறுபடிப்பட வேண்டும் என்று கதை சொன்னா சொன்ன நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்ம நல்லா இருக்கிறதுக்காக கதை சொல்றான்னு சொல்ல போதும். நம்ம மனசு நல்லா இருந்தாதான் நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், நல்லா இருக்க முடியும். அதனால உங்க மனசு நல்லா வச்சுக்கணும். அதான் மனசை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், எண்ணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரெண்டாவது ஏன் மறுபடியும்னா ரோமர் 12 ஒரு காரணம் சொல்றாரு. நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக அல்லது நிரூபிக்கத்தக்கதாக அல்லது உலகத்துக்கு எடுத்து காட்டத்தக்கதாக நீ புரிந்து கொள்ளத்தக்கதாக உன் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இப்ப ஏன் நம்ம மனம் மாறணும், மனம் புதிதாகணும்னு சொன்னா அப்பதான் தேவனுடைய நன்மை எது, பிரியம் எது, பரிபூர்ண சித்தம் எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த இடத்துல ஞாபகப்படுத்த செய்து நன்மை பிரியம் ஞாபகம். நான் இன்னொரு பாயிண்ட் போயிட்டு வந்தேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ஒரு வேற ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், நல்லா கவனிச்சுவோம். என்ன போல வாழ்வு சொல்லுங்க. ஆரம்பம் வரேன். தாயை போல புள்ள, நூலை போல சேலை, என்ன போல வாழ்வு, மனம் போல மாங்கல்யம். சொல்றாங்க சொல்றேன். ரைட். இப்ப இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்ல மனுஷன் வாழ்க்கை நல்லா இருப்பான். சரிங்களா? அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். மனம் போல வாழ்வுன்னு சொன்னோம்னா, மனம் போல மாங்கல்யம் சொன்னோன்னே உனக்கு நல்ல மனசு இருந்துச்சுன்னா நல்ல மாங்கல்யம் கிடைக்கணும். சரியா தப்பா? நல்ல புருஷன் கிடைப்பான்னு அர்த்தம், நல்ல வாழ்க்கை அமையும் அர்த்தம். என்ன சார் அப்படின்னு அர்த்தம் சொல்லுங்க. இல்ல வேற என்ன அர்த்தம் சொல்லி நான் தெரிஞ்ச சொல்லுங்க. நீ திருட்டு மொழி முடிக்கிறத பார்த்தா நானும் புதுசா கண்டுபிடிச்சு அர்த்தம் வர மாதிரி சொல்லுங்களா? மனம் போல மாங்கல்யம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மனசு நல்லா இருந்தா நல்ல மாப்பிளை கிடைக்கும். நல்ல மாப்பிளை கிடைக்கிறது உங்க மனசை பொறுத்து இருக்கு. உங்க மனசு நல்லா இருந்தா உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி மாப்பிளை கிடைக்கும். சரியா? அப்படிதானே? மாப்பிளைனா வாழ்க்கை, மாங்கல்யம்னா மாப்பிளை, மாப்பிளைனா வாழ்க்கை. இப்ப கவனிங்க, உலக மனுஷன் கரெக்டா சொல்றான். உன் வாழ்க்கைக்கும் உன் மனசுக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? உன் வாழ்க்கைக்கும் உன் மனசுக்கு சம்பந்தம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் எண்ணத்துக்கும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்கு. சேலைக்கு நூலுக்கு சம்பந்தம் இருந்துச்சுன்னா, தாய்க்கு பிள்ளைக்கு சம்பந்தம் இருந்துச்சுன்னா, உன் எண்ணத்துக்கும் உன் வாழ்க்கைக்கு என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. இப்ப கவனி, நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நல்ல ஒரு பொண்ணுக்கு நல்ல மனசு இருந்துச்சுன்னா அவளுக்கு நல்ல மாங்கல்யம், நல்ல வாழ்க்கை அமையணும். இதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது தப்பு, எழுதணும் தப்பு கிடையாது. நீ புரிஞ்சுக்கிட்ட தப்பு. நான் உதாரணம் சொல்றேன். கரெக்டா கேட்ச் பண்ண மணிவண்ணன் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கேன். சும்மா அப்படியே ஆண்டுக்கு பறந்து விட பாயிண்ட். நல்ல மனசு இருக்கிறவங்க இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அயோக்கியத்தனம் பண்ணணும், ஊரை ஏமாத்தி உள்ளமாரித்தனம் பண்ணி முடிச்சவைக்கு பண்ணி பெத்த தாயோட தாலியா இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப மனம் போல மாங்கல்யம்னு சொல்றீங்களே, அந்த அயோக்கிய நல்லா இருக்கா, நல்லா கஷ்டப்பட்டு தானே, கிளி மாதிரி இருக்கிறா, குணமாவும் இருக்கிறா, ஆனா புருஷனை தூக்கி ஒரு குரல் கட்டை கொடுத்துருக்கலாம்.
வாழ்க்கை போச்சு. கேட்டா நல்லவங்கிறீங்க. ஏன் நல்லவளாகிய உனக்கு ஏன் உன் மனம் போல ஏன் மக்கள் எவ்வளவு அமையல? ஏன் அமையல சொல்லுங்க. அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் போல மாங்கல்யம்னா அந்த அர்த்தம் கிடையாது. நீ நல்லவனா இருந்தா நல்ல மாப்பிள்ளை கிடைக்குன்னு சொல்லல. நல்லா விளைக்கோங்க. நீங்க நம்ம தப்பா எடுத்துக்கிட்டோம். அப்ப எப்படிப்பா நல்லவனா நல்லா கவனிச்சுக்கோ. இவன் நல்லவன் தான். எப்படி நல்லவன் கேளு. எல்லாரும் நல்லா இருந்து நினைச்சு அப்படிங்களா? அவன் கத்தருக்கு தேவையில்லை. நீ நல்லா இருப்ப நீ விசுவாசிக்கணும். ஹலோ, அதுதான் எண்ணம். அதுதான் உன் எண்ணம். நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிற? உலகமே பிச்சை எடுத்தாலும் நானும் என் சந்ததி சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க மாட்டோம், தலைமுறைய மாட்டோம். உலகத்துல எந்த வைத்தியத்தால என் பிள்ளைய சுகமாக்க முடியலாலும் என் கத்தர் என் பிள்ளைய சுகமாக்குவார். இந்த உலகமே தலை முடிஞ்சிருந்தாலும் நான் ஒருத்த மாத்திரம் தலை நிமிர்ந்து நடப்பேன் அப்படி நீ சொல்லுவாயானால் திருட்டு பயிலும் முன்னாடி முடிச்சவங்க இந்த வார்த்தையை சொல்றான். ஆத்தாலும் பொண்ணாலும் நான் பொழைப்பேங்கிறேன். ஆத்தால ஏமாத்தியாக பொழைப்பேன். ஆனா என் பொழைப்பை ஏமாத்துறதாங்க. காலெல்லாம் போறான், கால் சட்டம் போட்டுருக்கான், நெத்தி நிறைய குடும்பம் குடுக்குதான். ஆத்தால ஒரு பையன் சம்பாதிக்க அத்தனை பையன் அயோக்கிய ராஸ்கல் சொல்றான். ஒரு நேரத்தை 10 பேருக்கு வித்து 10 பேருக்கு நீ 10 லட்சம் வாங்கிட்டு மஞ்சளோட சுட்டுறான். கடைசியில என்னால கடத்துக்கு வக்கல். அவன் எப்படி இருக்கான்? 15 வருஷம் ஐயா பிள்ளைக்கு போயிருப்பான், 22 வருஷம் வேற ஏதாவது பிள்ளைக்கு போயிருப்பான், பள்ளிகளுக்கு போயிருப்பான். வாயிலிருந்து பேசி வந்தாருன்னா அப்படியே முத்து அப்படியே முதல்ற மாதிரி அப்படியே மணி மாதிரி பேரே மணி அங்க வந்திருக்காரு. வரும்போது முத்து முதல்ற மாதிரி வரும். நல்லதான் சார் இருக்கிறான். இங்க நெத்தி சுத்தி வைத்த கட்டி வாயை கட்டி சம்பாதிச்ச வேண்டிய அதை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தா அவனுக்கு அந்த எண்ணம் இருக்குது. எந்த எண்ணம்? ஏமாத்தியாக நான் பிழைப்பேன். அது அவன் ஆத்மா வளர்ந்துருக்கு பாருங்க. அறிவு வளர்ந்துருக்கு. எப்படி ஏமாத்தலாம் அது அறிவு நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு நிலத்தை 10 பேருக்கு எப்படி ஏமாத்தலாம்னு அவன் ஆத்மா வளர்ந்துருக்கிறதுனால அவன் நல்லா வளரும். நான் விளையாட்டுக்கே சொல்லலைங்க. அதுல இனி வளரணும். ஏமாத்துறது வளரலாம், ஏமாறாம இருக்க வளரணும். அப்ப நல்லவன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மனம் போல வாழ்க்கை நல்லவன்னு சொல்லலாம் பெரியவங்க. ஒரே நல்லா இருந்து நினைக்கிறவங்க தேவையில்லை. கத்தருக்கு நான் நல்லா இருப்பேன் நீங்க நினைக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. நான் வெற்றி பெறுவேன் சொல்லுங்க. நான் வெற்றி பெறுவேன். நான் சுகத்தோடு இருப்பேன். நான் பலத்தோடு இருப்பேன். நான் பல்லாண்டு வாழ்வேன். நான் சாது வரை கடையோடு உடையோடு இருப்பேன். நகையோடு நட்டோடு இருப்பேன். ஆஸ்தியோடு அந்தஸ்தோடு இருப்பேன். ஒரு நன்மையும் குறையப்படாது. மந்திரி பிள்ளைகளுக்கு குறைவு ஏற்பட்டாலும், சோனியா காந்தி வீட்டு பிள்ளைகளுக்கு குறைவு ஏற்பட்டாலும், எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஒரு குறையும் வராது. என் கர்த்தர் அற்புதமாய் போஷிப்பார். பஞ்ச காலத்தில் திருப்தியாய் போஷிப்பார். என் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தருகிற எனக்கு ஒரு நன்மையும் குறையப்பட்டு போவது கிடையாது. ஒரு போதும் குறையப்பட்டு போவது கிடையாது. இந்த எண்ணம் தேவை. இந்த எண்ணம் தேவை. இதுதான் எண்ணம் போல வாழ்வு. ஊரே நல்லா இருந்து நினைச்சிட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி நினைச்சிட்டு அதான் தப்பு. அவன் உழைக்க மாட்டான். இப்ப ரோமர் 12 பாருங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு. பிதா சாரி 3 சித்தம் நினைச்சுக்கிறீங்க. பிரியமும் நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மருதுவும். இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா 3 சித்தங்கள் இருக்குது. முதல் சித்தம் வந்து நன்மையான சித்தம், 2வது சித்தம் வந்து பிரியமான சித்தம், 3வது வந்து பரிபூர்ண சித்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. சார் நான் வெக்கத்தை விட்டு என்கிட்ட கத்தர் ஒன்று சொன்னார். 75 வருஷம் நீ பாஸ்டா இருந்து 75வது வருஷம் இத்தனை வருஷம் நீ சொல்லிக் கொடுத்தது ஒரு விஷயத்துல தப்பு அப்படின்னு தெரிஞ்சா நீ மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணுவான்னு கேட்கறாங்க. கேள்வி புரிஞ்சுக்கோ. உனக்கு புரிஞ்சுக்கிட்டியா? நீ புரிஞ்சுக்கிட்டியா? என்ன சொல்ற? क्या क्या बोल रहे हैं? दिमागी कैसा में जब की लड़ा के धमकी இல்லைன்னா சொல்லுங்க. என்ன சொன்ன?
உதாரணமா நகை போடக்கூடாதுன்னு நான் பிரசங்கம் பண்றேன், ஒரு வார்த்தை. மருந்து எடுக்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்றேன். நகை எடுக்கலான்னு எனக்கு தெரிஞ்சு, நகை போடலான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு வார்த்தை. இப்ப நம்ம சபையில நான் சொல்ல முடியுமா? சைக்காலஜியில யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இந்த சிக்கலை மாட்டிக்கிது. பெரிய பெரிய பாசஸ்க்கு எல்லாம் தெரியும் நகை போடலாம். நகை தமிழ்நாட்டில் இருக்கிற பாசஸுக்கு அவங்களுக்கு அது தெரிஞ்சாலும் இப்ப சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, நகைய கலெக்டர்னு இவனுடைய அப்பே மேடையில பசங்க பண்ணிட்டான். ஹலோ, இவனோட அப்பே பேசிட்டான் நகைய கலெக்டு அப்படின்ட்டான். இப்ப இவன் அப்பே மேல கட்டி படிக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சான், நகைய கலெக்டர்னு சொல்லாம நகைய போடுன்னு சொல்லாம நியூட்ரல் பண்ணிட்டார். இவர் பையன் தான் நகைய போடுன்னு சொல்ல போறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் கம்முன்னு இருக்கான். அப்ப கத்திர என்ன சொன்ன, இவங்கெல்லாம் சத்தியத்தை போட்டு மூடி வைக்கிறாங்க, நீ எப்படி பான்னு கேட்ட. சொல்ல முடிஞ்சிட்டீங்களா? நான் மூடி வைக்கலாம் சொன்னேன். எனக்கு கத்தருடைய வார்த்தை தான். எல்லாம் தெரிஞ்ச உலகத்துல யாரும் இல்லை, ரைட்டுங்களா? குழந்தையா இருக்கும்போது ட்ரௌசர் போடுறோம், நிர்வாணம் வரணும், ஜட்டி போட்டோம், ஃப்ராக்கை போட்டோம், அதுக்கப்புறம் ஸ்கர்ட் போட்டோம், அதுக்கப்புறம் தாவணி போட்டோம், இல்லையா? இப்படி தாவணி போட்டு வெளியே போய் போகிறதில்ல. இப்போ பருவம் வரும்போது நம்மளை மாற்றிக்கிறது. இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர 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 சில காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்க. அப்ப சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மாற்றிக்கொள்ளணும். நான் வெக்கப்படுறேன், அதுல ஒரு சத்தியம் சொல்ல போறேன். கடந்த மாதம் வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு என்ன தவறா சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு கவர்னா கத்தனை மன்னிக்கணும், மன்னிப்பாரு. தேவனுக்கு ரெண்டு சித்தம் இருக்குது, ஒன்று பரிபூர்ண சித்தம், இன்னொன்னு அனுமதிக்கப்பட்ட சித்தம் சொல்லி கொடுத்துருக்கேன். பரிபூர்ண சித்தமும் அனுமதிக்கப்பட்ட சித்தம் பைபிள் எதுவுமே கிடையாது. நான் எந்த அறிவில் அதை சொல்லிட்டேன் அப்படின்னா, பையன் இன்ஜினியரிங் டாக்டருக்கு படிக்க வைக்கிறான். டாக்டருக்கு பர்சன்டேஜ் கட் ஆஃப் மார்க் கம்மியாயிடுச்சு, சும்மா இருக்கக்கூடாது, அதனால எங்க சேர்க்கிறோம், இன்ஜினியர் சேர்க்கிறோம். சேர்த்ததான் அம்மா தான். அம்மா ஏன் சேர்த்தான்னா, அது அம்மாவோட முழு விருப்பம் அல்ல, அனுமதிக்கிறான். அவனுடைய தவறை வந்து அனுமதிக்கிறாங்க. அதனால இதே போல தேவன் வந்து சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று நான் கொஞ்சம் ஆழமா யோசிக்காம பேசுகிறேன். ஆனா இன்னைக்கு என்கிட்ட கத்தர் என்ன கேட்டாருன்னு சொன்னா, அப்ப பிச்சை எடுத்துக்கிறது நான் அனுமதிச்சு சேர்த்தமான்னு கேட்டேன். ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிறான், ஒருத்தன் இன்னொருத்தன் பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கிறான். ஹலோ, நான் அனுமதிச்சேனா? பாயிண்ட் வராங்க, திருப்பி வர அதே இடத்துல மறுபடியும் வர. மூணு சித்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பிளான் ஏ, சித்தம் ஏ, சித்தம் பி, சித்தம் சி அப்படி என்ன இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை சொன்னாங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்க மைண்ட்ல கிளிக் ஆகணும். ஒரு தடவை கண்ணாடி ஸ்பார்க் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. பையன் ஒண்ணு அவன் டாக்டர் படிக்கணும், இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்கணும். உனக்கு எத்தனை பிளான் இருக்குது? நல்லா வச்சுக்கோ. உனக்கு ஏன் ரெண்டு பிளான் இருக்குதுன்னா, ஏன் இருக்குதுன்னா அவன் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு எடுப்பான்னு உனக்கு தெரியாததுனால நீ பிளான் பி கையில வச்சிருக்கிற. ஹலோ, கர்த்தர் சர்வ ஞானமுள்ள தேவனா இருக்கிறதுனால நீ எவ்வளவு கட் ஆஃப் எடுப்பன்னு யாருக்கு தெரியும்? அதனால அவர்கிட்ட பிளான் பிங்கிறதே உலகத்துல கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சார் புரியுதா? அவர் ரெண்டு பிளான வச்சிருந்தாருன்னா இன்னும் அவருக்கே முடிவு எடுக்கணும்னு அர்த்தம். என்ன செய்ய போறேன்னு தெரியலப்பா, இதுவா அதுவா. கர்த்தர் தலையை சுரிஞ்சிட்டு இருக்கிற தேவன் அல்ல, இதுவா அதுவா இல்ல, இதுவா அதுவா இல்ல, இதுதான் என்று கர்த்தர் நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. மனுஷன் தான் இதுவா அதுவா தான், அவனுக்கு எதை முடிவெடுக்கணும்னு தெரியல. இவனுடைய அறிவு குறைவுனால, இவனுக்கு எதிர்காலம் தெரியாததுனால இவன் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி கூட போகலாம், பிளான் டி கூட போகலாம். ஆனால் இறைவன் சர்வ ஞானமுள்ள தேவனா இருக்கிறதுனால அவருக்கு பிளான் ஏ தேவையில்லை, பிளான் பி தேவையில்லை, பிளான் சி தேவையில்லை. ஒரே ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறார். அது நன்மையான ஈவு, நன்மையான சித்தம், அது பிரியமான சித்தம், அது பரிபூர்ணமான சித்தம். நீ கஷ்டப்படுற தேவன் அனுமதிக்கிறான்னு சொல்லாத. நீ கஷ்டப்படுற தேவன் அனுமதிக்கிறாரு சொல்லாதீங்க. இதுலயே இன்னொரு பாயிண்ட் ஜம்ப் அடிச்சு நம்மளுடைய அங்க போய் சொல்லிட விட இங்க சொல்லுறேன். கவனி, இது பின்னாடி சொல்றத விட நம்ம சொல்லியிருந்தாரு. எல்லாம் கொஞ்சம் மனசை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நான் எல்லாம் பிரசங்கம் பண்ணல, இப்ப பிரசங்கம் பண்றேன். என்னுடைய பண்ணிருக்க கொஞ்சம் கூடுதலா பண்றேன். கவனி, அதை ஏற்றுக்கொள்ள உங்க இறுதியை கிரகிக்கணும். அதான் யாக்கோபு 1:21 சொல்லுது, சாந்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளு, அது ஆத்மாவை
எல்லாம் எடுக்கணும். நான் வாசிங்க, நீ எடுத்து வச்சேங்க, நம்பிக்கை வாசி சொன்னேன். யாக்கோபு 1:21. ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உடையதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. சாந்தமாய் ஏற்றுக்கணும், தாழ்மையா ஏற்றுக்கணும் தம்பி, தாழ்மையா ஏற்றுக்கணுமா? ஏன்னா அது ஆத்துமாவை ரட்சிக்கிறது. இந்த வசனம் என்ன செய்யுதுங்க? அந்த வசனம் தான். அடுத்த வாரம் அந்த கேள்வி கேட்பேன். உன் மனம் எதுல புரிதாகணும்னு கேட்டா யோசிச்சுட்டு விட. இங்க வசனம் பதில் வருது. எதுல புரிதாகுது? வசனத்துல. வசனத்துலதான் உன் வசனத்தை கேட்க கேட்கதான் உன்னுடைய அறிவு திறக்கப்படும். அதெல்லாம் தேவனுடைய நன்மையான ஈவு என்ன, சித்தம் என்ன, பிரியமான சித்தம் என்ன, பரிபூர்ண சித்தம் என்னன்னு அறியதான் உன் மனம் புதிதாகிறதுனால தான் நீ மறுரூபமாக முடியும். அதை சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்றது சாந்தமா ஏற்றுக்கோங்க. எதிர்ப்பு தான் கேளுங்க தம்பி. நான் இந்த 4 சோத்துக்குள்ள பண்ணதை தமிழ்நாட்டுல 1-2 பேர் தான் பண்றாங்க. 5 பேர் கூட பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுல. இப்ப ஒரு கேள்வி நான் கேட்கறது சரியா சொல்லுங்க. நான் வந்து என் பொண்டாட்டி அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு உணவு கட்ட 50 ரூபாய் கூலி கொடுத்து சாத்துக்கடான்னு சொன்னா இது நான் அடிக்கிறது கேவலமா, ஆளை விட்டு அடிக்கிறது கேவலமா? எது ரொம்ப கேவலம்? ஒதுக்குறீங்களா? என்ன பண்ணி இப்ப கர்த்தர் அடிச்சாரு சொன்னீங்களே, கர்த்தர் சாத்தானுக்கு இடம் கொடுத்தாரு, கர்த்தர் சாத்தானுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு, யோபுல பர்மிஷன் போட்டுருக்குதேன்னு சொன்னீங்களே. நீ அடிச்சா என்ன, கர்த்தர் அடிச்சா என்ன கூத்துக்கு அடிக்கிறீங்க? முட்டாப்பல்ல ஏமாத்திட்டு இருக்கலாம். அது நீ அடிச்சுட்டு போயா? நீ ஏன் சாத்தானுக்கு அடிக்க சொல்ற? சாத்தான் அவன் பிளான் பண்ணும்போது கர்த்தர் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தாருன்னு யோபுல சொல்லுது. நீங்க விளங்கிக்கோங்க. கர்த்தர் அடிக்க மாட்டாரு, இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார், நல்லா விளங்கிக்கோங்க. கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டார், அனுமதிக்கவும் கிடையாது. ஏன்? முதலாவது, உன்னை அடிச்சு திருத்தணுங்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. எல்லாம் தயவு செய்து விளங்கிக்கோங்க. நான் பூர்ணமா படம் போட்டு பிடிக்கிறேன். உங்களை அடிச்சுதான் திருத்தணுங்கிற அவசியம் இறைவனுக்கு கிடையாது. அடிச்சுதான் திருத்தணும்னு இறைவன் திட்டம் வச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் உலகத்துல அத்தனை பேர் ஒழுங்காருந்தோம். அடிச்சுதான் திருத்தணும்னா கர்த்தருக்கு வேற பிரச்சனையே தேவையில்லை. எல்லாத்துக்கும் வவுத்து வலி, இடுப்பு வலி, பல்லு வலி, மூக்கு வலி கொடுத்தாவே நைட்ல வளர்ந்து நிற்கிறோம். ஒரு பல்லு வலி கொடுத்தா போதும் தமிழ்நாட்டுல வளர்ந்து நிற்கிறோம். என்னமா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. எப்படிதான் பண்ணிட்டு இருக்குது இந்த அம்மா எனக்கு வாய் திறக்காம நைட்டு போய் பல்ல சொந்த பல்ல கொடுத்து நோண்டி எடுத்து கடைச்சி பாச கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுவியா கர்த்தர் கேட்காம சாமான் சொல்லுன்னு சொல்லுவான். அப்படிலாம் வைக்க மாட்டார் வேப்பரான்னு சொல்லி. அடிச்சு திருத்தணுங்கிறது தெய்வத்தோட விருப்பம் அல்ல, திட்டமும் அல்ல. இதனால மனசு வச்சுக்கோங்க. நம்மள என்ன எங்க அப்பா அடிச்சதே கிடையாது. நம்ம சபைக்கு வர ஜெயமணி நேரத்தில் நான் திருச்சியில பிரசங்கம் பண்ணிட்டு போது கேட்டேன், அவங்க அப்பா எத்தனாவது படிச்சவர்னு கேட்டேன். எங்க அப்பா ஸ்கூல் போகிட்டே போகாதவருன்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு நாளா சொல்லி தொலையாம போயிட்டியாமா, உன்னை எப்போ கடைசி எப்ப அடிச்சாருன்னு கேட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு குழந்தைய இருந்து இது வரைக்கும் எங்க அப்பா என்ன அடிச்சதே கிடையாது. இது ஏமா முன்னாடியே சொல்லல கேட்டேன். ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மலைக்கு கூட ஸ்கூல் வாசல் அண்டாத ஒரு பட்டிக்காட்டு மனுஷன் தான் பிள்ளைய அடிக்காம வளர்த்திருக்கிறான்னா சிந்திக்க வேண்டிய விஷயமா இல்லையா சார்? ஒரு டாக்டர் தான் பிள்ளைய அடிச்சு வளர்ப்பானா? தாமஸ், நீ உன் பிள்ளைய அடிச்சு வளர்க்க விரும்புறியா, அடிக்காம வளர்க்க விரும்புறியா? அடிக்காம வளர்க்க விரும்புற. உன்னால உன் பிள்ளைய அடிக்காம வளர்க்க முடியும்னா தேவனால ஏன் வளர்க்க முடியாது? இன்னொரு கஷ்டம் சொல்றேன். நீங்க அடிச்சீங்கன்னா உங்க புள்ள திருந்தா. இதை நினைச்சுக்கோ. நீ அடிச்சா உன் புள்ள உங்களால பயப்படுமே, ஏன் திருந்தாது? இந்த சைக்காலஜி பேஸ் பண்ணினா மாணவர்களை ஆசிரியர் அடிக்க கூடாது என்று சட்டம் வந்திருக்காங்க. நீ அடிச்சா உங்களால பயம் வருமே, ஏன் படிக்கிற எண்ணம். இப்ப ஏன் நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு பதில் தெரியாம இருக்குதா? தொண்டைக்குழி வரைக்கும் இருக்குது பாஸ் எழுதுறீங்க, 10 தடவை படிச்சுதான் வரீங்க. இங்க ஏன் உங்களால சொல்ல முடியாது தெரியுங்களா? இந்த பயம் உங்களை அந்த தொண்டைக்குள்ள இருந்த வார்த்தையை வெளியிடாம தடுத்துட்டு பாருங்க. தப்பா சொன்னா திட்டாரு,
அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு பாத்தீங்களா? அடிக்கிற காலத்துல அந்த வார்த்தை பயமா இருக்கு. அந்த பயம் அந்த வார்த்தையை கீழே தள்ளுது. அப்ப நீங்க படிச்சதே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாம இந்த பயம் கீழே இருக்குது. இதே போலதான் மாணவன் என்ன செய்யறாங்க, அதான் பரீட்சையை ரிட்டர்ன் எழுத வச்சுட்டாங்க. இதே கேள்வி உட்கார வச்சு கையில வார கேட்க சொன்னா ஒரு பேர் சொல்ல மாட்டாங்க. யாரும் இல்லாம கையில பேப்பரை கொடுத்து பேனா கொடுத்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ராமசாமி கேட்கற கேளு, A plus B whole cube என்ன கேட்டா விடிய படிச்சிருப்பான், 150 எழுதி பார்த்திருப்பான். என்ன டைம் ஓவர் அப்படின்றோம் போட மாட்டாங்க. என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கோங்க. உங்க பிள்ளைகளையும் நீங்க கூடுமான அளவு அடிச்சு வளர்க்க கூடாது. நீங்க அடிச்சு நான் பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூலுக்கு 90 வேலைக்கு போனேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. உள்ளுக்குள்ள போனோடனே பிரின்சிபல் என்ன சொல்றாரு, மறந்து போய் கூட பிள்ளைகளை திட்டிடக்கூடாது, மறந்து போய் கூட பிள்ளைகளை அடிச்சிட கூடாது, நீங்க சேர்ல உட்காரவும் கூடாது, தமிழ்ல பேசிடவும் கூடாது, கிராமர் மிஸ்டேக் கூட பேசவும் கூடாது, பட்லர் இங்கிலீஷ் பேசவும் கூடாது. அவனுக்கு பட்லர் இங்கிலீஷ் தான் பேசுவானுங்க. யூ கம் யூ கோ வை யூ கம் அப்படிமா, நீ அப்படி பேசக்கூடாது. உன்னை புரிச்சு மாணவர்கிட்ட விசாரிப்பேன், அவங்க ஏதாவது அடிச்சுட்டாங்க புடிச்சிட்டாங்கன்னு சொன்னா நீ உடனடியாக நீ வீட்டுக்கு போயிடணும். இதுக்கு சம்மதம் தான் வேலை செய்யணும்னு சொன்னாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இந்த நாலேஜ் இருக்கு. தமிழ் ஸ்கூலுக்கு இப்பதான் சேர்ந்துட்டு இருக்குது. இது சைக்காலஜி அவன் தெரிஞ்சதுனால பிள்ளைகளை அடிச்சா வளர மாட்டாங்க. நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? இந்த பொண்டாட்டியை பிடிச்சி அடிக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம அடிக்கலாம் அடிக்க போறான். ஆனா அவன் தெரிஞ்சவங்க மாட்டா வெறுப்பு வந்து இப்பெல்லாம் பயம் வரல. என்ன வந்துருது போட அப்படின்னு வெறுப்பு வந்துருது. பிள்ளைகளை நீங்க அடிச்சு வளர்க்க கூடாது, மனைவியை அடிச்சு வளர்க்க. இப்ப கவனிங்க, எது வரைக்கும் நம்ம அடிச்சிருக்கோம்னு சிந்திச்சு பார்க்கும்போது சில குடும்பத்துல 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும், 6 படிக்கிற வரைக்கும், 7 படிக்கிற வரைக்கும் அடிக்கிறோம். ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, அடித்தல்ல 2 பகுதி இருக்கு. அடித்தல்ங்கிற வார்த்தை தயவுசெய்து பயன்படுத்தும். சாக வரைக்கும் திருத்துதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. சொல்லுங்க, திருத்துதல். நீங்க கத்தரை அடிக்கிறாங்க வேலையை சுட்டு கூட சொல்ல தயவுசெய்து சொல்லுங்க. வேடுத்த மேல கிடையாது. சும்மா போட்டு பழைய பொருளை கத்திர அடித்தா கத்திர பிடிச்சான்னு சொல்லி எவ்வளவு கொஞ்சம் வார்த்தையை பிடிச்சிட்டு கொலை பண்ண மாதிரி வேணும் வந்தமாக இருக்கு. திருத்துதல் அப்படின்னா சரியான வார்த்தை. ரிப்ரூஃப் என்று சொல்லப்பட்டிருக்குது. கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், சிக்ஷை அப்படின்னா சீர்திருத்துதல் அர்த்தம். சிக்ஷை பைபிள் இருக்குது. தகப்பன் சிக்ஷை அதை புத்தகம் உண்டோ, சிக்ஷை இருக்குது. அடித்தல் இதை பத்தி நான் நீங்க நினைக்கிறீங்க உடம்புல அடி நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவனிங்க, வள்ளுவர் சொல்றாரு, வள்ளுவருக்கு ஒரு வெளிப்பாடு, தீயினால் சுட்ட பொன் உள்ளாது மாறாதே நாவினால். உடம்புல சுட்டா ஆயுது சார், மனசுல சுட்டா. இப்ப 5ஆம் கிளாஸ் பிள்ளைகள் வரைக்கும் அப்ப மனசுல ஏதாவது பாதிப்பு வந்தா அவனுக்கு புரியுமா? முதலாவது இப்ப நமக்கு காதல் தோல்வினா என்னன்னு தெரியுது, அவனுக்கு 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க என்ன தெரியும்? தெரியாது. அம்மா செத்து போனா கூட கொஞ்ச நாள் வந்து விளக்கத்துல ஏதாச்சும் ராட்டு சுத்தி கிடப்பான், ஆடிட்டு இருப்பான், தெரியாது. அவனை மன ரீதியா அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். கவனிங்க, மன ரீதியா தண்டனை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னு சொல்ல முடியும். இப்ப ராஜாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கும்போது பெரியவனுக்கு 5 சாக்லேட் கொடுத்து சின்னவனுக்கு சாக்லேட் கொடுக்காம நீ ஏன் ஒழுங்கா படிக்க இன்னொரு சாக்லேட் அப்படின்னா அவன் மனசுக்கு கஷ்டப்படுறது சொல்றான். இந்த மன தண்டனையை கொடுத்து நம்ம தெரியப்படல. மாறாக சரீரத்துல, ஏன்னா மனதுல சொன்னா புரியாதுங்கிற ஒரு கட்டமா தெரியாது, அது கொடுக்க கூடாதுங்கிற இடத்துல தெரியல. சரீரத்துல சில தண்டனைகளை சிக்ஷைகளை நம்ம தரோம். ஏன்னா மனதுல கை வச்சா அவனுக்கு புரியாது அப்படின்னா சரீரத்துல கை வச்சு அவனுக்கு பாடம் சொல்லி தருகிறோம். அதுவும் தேவை ஏற்பட்டா கொடுக்குறீங்க, எப்பயுமே கிடையாது. அதுவும் இல்லாம வளர்க்கிற பெற்றோர்கள் இருக்குதான் செய்யறாங்க. அதுவும் அடிக்காம வளர்க்கறதுக்கு முடியும். அப்ப நீங்க குழந்தையா இருக்கும் போது தேவனுடைய நடத்திப்பை வழங்காம இருக்கிற வரைக்கும் தேவன் சில நேரங்கள்ல உனக்கு சரீரத்தில் செயல்படலாம், இடைப்படலாம், சீர்திருத்த முயற்சிக்கலாம். ஆனா வாழ்நாள் முழுக்க அந்த பாடத்தில் இருக்க கூடாது. அடிச்சுதான் அவனை திருத்துங்கிற எண்ணம் தெய்வத்துக்கு கிடையாது. உன்னை உணர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ தவறு, நீ எவ்வளவு இந்த தவறுடைய ஆழம் என்ன, இது அப்படியே போச்சுன்னா எங்க போய் முடியும் எங்களுடைய ஆழத்தை காட்டுவதற்காக சில மன துக்கங்களை தேவன் நமக்கு தரலாம். நல்லா புரிஞ்சுங்களா? அதை விட்டுட்டு கத்தர் அடிச்சாரு உழைச்சாரு அதான் கத்தர் நல்லா கொஞ்சம் வெடி பார்க்காதீங்க சார். ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறேன். இப்ப ஃபேன் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா எனக்கு காத்து வரல, அது காத்து வரும்.
காத்து வரனா கத்தர் எனக்கு இந்த காத்து வராத அனுமதிச்சார் நீ சொல்லக்கூடாது. நான் அந்த ஏரியா விட்டு வெளியே உட்கார்ந்து நான் அந்த ஏரியா விட்டு வெளியே உட்கார்ந்து கத்தர் என்னை கொண்டு வெளியே உட்கார வச்சு நொங்கு எடுக்கிறாரு நீ சொல்லக்கூடாது. என் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் என்று சொன்னேன். அவரோட சட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? இப்ப ஆரோக்கியம் இல்லைன்னா நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உனக்கு காத்து வரனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ அந்த ஃபேனோட ரேஞ்சை விட்டு நீ தூரம் உட்கார்ந்துட்டு இருக்கிற. இப்ப என்ன முடிவு பண்ணணும்? நீ ரேஞ்சுக்குள்ள வா. இதைத்தான் தேவன் சொல்ல. அப்ப அந்த ரேஞ்சுக்குள்ள உனக்கு வரத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சில நன்மைகள் சில ஆசீர்வாதங்கள் உனக்கு குறைகிறது. தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள், தேவனிடத்தில் வருகிற சுகங்கள், தேவனிடத்தில் வருகிற நன்மைகள் உனக்கு குறையும் பொழுது உனக்கு அது பிரச்சனை போல, நஷ்டம் போல, மனதில் துக்கம் போல சில காரியங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கிறது. இதை கர்த்தர் அனுமதிச்சாரு, கர்த்தர் அடிச்சாருன்னு சொல்லாத. இதை தேவன் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நெருப்பு போனா இவ்வளவு கிட்ட போனா சுடு, கொஞ்சம் தூரம் போனா சுடு தெரியாதுன்னு தேவன் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நீ விலகி போற மகனேங்கிறத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தேவன் சில காரியங்களை அவரே செட் பண்ணி வச்சிருக்கிறார். அது அடிக்கிறது பேர் கிடையாது. உன்னை ரூட்டுக்குள்ள கொண்டு வருவதற்காக, உன்னை சரியான பாதைகளை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் சில நான் உண்மையா கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கடிவாளம் போட்டு கிட்டி சேர்க்காதவனே கிட்டி சேராத கழுதையை போல் இருக்க வேண்டாம். சேர்க்கிறேன்னு சொல்லல, நீ அப்படி இருக்காத. நான் உன்னால கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். இதுதான் என் விருப்பம். நீ அப்படி இருக்காத. நீ எப்படி இருக்காத. ஒரு நல்ல ரோட்ல போற அழகான பொண்ணு ராஜா சார் கெடுக்கிறதுக்கு போறாரு. ஓகே, ஒரு எக்ஸுல பொம்பளை கெடுக்க போறாரு. நல்ல கவனி, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்ப என்னாச்சு? இவர் வாழ்க்கையை போய் அந்த அம்மா வாழ்க்கையை போய் குடும்பமே சந்ததியை காலியா போறா. இப்ப ஆண்டவர் அனுமதிப்பாரா? இறைவன் இடைப்பட்டாலும் இல்லையா? நல்லா தெரிஞ்சுதான் நீ போற. அப்ப ஆண்டவர் சில நேரத்தில் இடைப்பட்டாகணும். இப்படி நீ எட்டு தப்பா கணக்கு போனே நீ பண்ணும்போது கர்த்தர் கொடுக்க பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்காக மறுபடியும் உடைய அடிச்சுதான் நல்ல மனுஷனா இருந்தா என்ன சார்? நல்ல மனுஷனா இருந்தா பஸ்ல போகும்போது ஒரு பிச்சைக்காரன், ஒரு ரவுடி பையன், அந்த முஸ்லிம்லயே ஒரு ரவுடி பையன் அவங்க சட்டை எடுத்து போட்டு பிடிச்சி காரி தூ அப்படின்னு கையாள துப்புனாலே நீங்க 4 நாள் சோர்த்தி கூடாது. சரியா? ஆண்டவரே, நான் ஒரு விஷயம் பெற்ற மனுஷன், இவன் பஞ்ச பிரதேசி, இவன் பிச்சைக்கார பையன், ரவுடி பையன், இவன் என் மூஞ்சில காரி துப்பி கையாள இப்படி பண்ணிட்டானே, நான் என்ன தப்பு பண்ண நீ கேட்கலாம். அதுலயே திரும்பி வந்துடும். இதையும் தாண்டி போயிட்டு இருக்கிறதுனாலதான் பைக்காரன் குத்தர முடியும். காலை உடைச்சிட்டு எல்ஜி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிட்டு கட்டு போட்டு 20,000 ரூபாய் ஜவமனுக்கு பாஸ் சொல்லி எனக்கு கூப்பிடுவோம். எப்ப அப்ப கத்தர் அடிச்சாரு. கத்தர் சிஸ்டத்தை வச்சிருக்காரு. கத்தர் காத்து தரல. கத்தருடைய சட்டைக்குள்ள பாதுகாப்பு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கத்தருடைய சட்டைக்குள்ள சுகம் இருக்கிறது. கத்தருடைய சட்டைக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது. கத்தருடைய சட்டைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. கத்தருடைய சட்டைக்குள்ள சமாதானம் இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார். நீ எங்க வெளியே போயிட்ட? நீ ரூட்டை விட்டு வெளியே போயிட்ட. அன்கார்லி மேன் சொல்றாரு. நீ சன்மார்க்கத்தோடு நீ துன்மார்க்கத்துக்குள்ள போனதுனால, துன்மார்க்கனா கெட்ட வார்த்தை நினைச்சுக்காதீங்க. தாமஸ் தெய்வீகமற்ற செயல் நான் சொல்லுவேன். ஆங்கிலத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுது. அன்கார்லினஸ் என்று சொல்லப்படுது துன்மார்க்கத்துக்கு. அதாவது கார்லிக்கு ஆப்போசிட் அன்கார்லி. நம்ம நினைச்சோம் ஐக்கியத்தை நம்ம நினைச்சிருக்கோம். இல்ல இல்ல, தெய்வீகமற்ற அத்தனை செயல்களுக்கும் பேரு துன்மார்க்கம் என்று ஆங்கிலம் சொல்கிறது. இன்னும் கூட சொல்லிட்டு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமா இருப்பதாக சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்வார்? முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இப்பயும் கவனி, இப்பயும் உன்னை அடிச்சு திருத்துற தேவன் தானே உன்னை பரிசுத்தமாக்கணும். அடிச்சு திருத்துற தேவன் தானே உன்னை பரிசுத்தமாக்குறாரு. வேணும்னு பார்க்கலாம் படி கிடையாது. சமாதானத்தின் தேவன் தான் உன்னை பரிசுத்தமாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. உன் மைண்ட நான் சொல்றேன், இப்ப டியூன் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தப்பு செஞ்சா அடிப்பான்னு சொல்லாத, தப்பு செஞ்சா திருத்துவான்னு சொல்லு. ஏன் வார்த்தையை மாத்தக்கூடாது? தப்பு செஞ்சா திருத்துவாரு, உணர்த்துவாரு சொல்லக்கூடாதா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். அடிப்பான்னு சொல்லல, கண்டித்து உணர்த்துவார். கன்விக்ஷன், அது பேர் உணர்த்துவார் தேவன். நீ புதுசா செய்யற பழைய ஏற்பாட்டுல எவனோ அடிச்சாரு கத்தர் சொல்லிட்டு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல கத்தர் அடிப்பாரு வார்த்தையே உன் மைண்ட்ல செட்டப் பண்ணி நீ அப்படியே மைண்ட நீ பதிவு பண்ணி வச்சுட்டு இருக்கிற. நீங்க அப்படி இருக்க கூடாது. கத்தர் உன்னை அடிச்சு திருத்த விரும்பல. உன்னை கட்டாயப்படுத்துற தேவன் கிடையவே கிடையாது. தேவன் ஒரு மனுஷனையும் உலகம் கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் வச்சுக்கோங்க,
உங்களை திருத்த பார்க்கிறாரு, உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வர பார்க்கிறாரு. உங்க மைண்ட் செட்டை போட்டு நீங்க வெளியே வரணும். நான் என்ன சொல்லி முடிச்சேன், என்ன சொல்றேன்னா, எப்ப உங்க மனசு மறுரூபமாகும்? இப்போ ஒரு கேள்வி, எப்ப? எதனாலன்னு சொன்னதுக்கு வசனத்தினால சொன்னீங்க, ஏன்னு சொல்லியாச்சு. இப்ப எப்ப மறுரூபமாகும்? என்ன சார்? எப்ப? எதனால இல்லை, எப்ப மறுரூபமாகும்? சொல்லுங்க. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்க அப்ப ஏன் நீங்க இன்னும் மறுரூபமாகலன்னா, நீங்க வேற ஒன்னோட ஒத்து போயிருக்கிறீங்க. வேஷம் என்கிற வார்த்தை தாமஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 7-14 உலகத்துல இருக்கிற எந்த பைபிளுமே கிடையாது, தமிழ் பைபிள் தவிர. Don't be conformed to this world. இத சொல்லப்படுது. உலகத்தோடு ஒத்து போகாதே. உலகம் அவ்வளவு சொல்லப்படுது. உலகம்னா கிறிஸ்துவ அல்லாதவர்கள். கிறிஸ்துவர் அல்லாத நான் கிறிஸ்டியன்ஸ் என்ன திங்க் பண்றாங்களோ, அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்களோ, அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நீ செய்யாதே. அதோட நீ ஒத்து ஜாலரா போடாத, அதோட நீ ஒத்து போகாத. அதோட நீ ஒத்து போவாயானால் நீ உன் மன என்ன செய்யாது, புதிதாகாது. ஏன்னா உன் மனசு அங்க பழசாவே கிடக்குது, புதுசாகல, இன்னும் பழசாவே கிடக்குது. எங்க பழசா கிடக்குது? உலகம் எப்படி சிந்திக்குதோ நீ அப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறாய். ஜட நீளமா இருந்தா கஷ்டப்படணும். நேற்று ஒரு அம்மா சொல்லிச்சு, சார் பாஸ்டர் 2 குடும்பம் நேரம் தான் தொலைஞ்சது பாஸ்டர். அப்புறம் இன்னொரு அம்மா சொல்லிச்சு, ஐயா இன்னொரு சொல்லுங்க, சிக்கல் குளம் போட்டா வாழ்க்கை சிக்கல் தாங்க. எப்பா 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 கையில சிக்கல்லாம் வாழ்க்கைய சிக்கலுங்க. ஒழுங்கா பாத்திரம் தேய்க்க 3 மாசம் சின்ன பிள்ளைக்கு தேய்ச்சிருந்தா கைரக்க போயிருக்குமா? என் பொண்டாட்டி தான் அடையாளம். என் பொண்டாட்டி கையை போகும்போது பார்த்துருப்பாங்க, வேறே தெரியாது. ஏன்னா கை முழுக்க ரேக நல்லா தான் இருக்குது, ஆட்டி பழச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஜெயலலிதா கூட அவளை ஜாலியாக இருக்க மாட்டான், இவ இருக்கிற ஜாலி. அவளாவது நாளைக்கு இந்தியாவுக்கு என்ன செய்யணும், தமிழ்நாடு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருக்கிறா. முஸ்லிம்க்கு பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிறா. பாம்பு வச்சிருவானான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகும்போது முழுக்க முன்னாடி போறாங்க. இவளுக்கு அந்த பயமும் கிடையாது. உலகத்துக்கு ஒத்து நாம் சிந்திக்க கூடாது. அப்ப எப்ப நம்ம ஏன் நம்மளால மறுபடியும் பட முடியலன்னா, உலகம் சிந்திக்கிறவனமாக நீங்கள் சிந்திக்கிறபடியா உங்கள் மனம் என்ன ஆகல, புதிதாகவில்லை. ஒரு உதாரணம் சொல்ல முடிச்சவன் ஸ்மித் விக்ரல்ஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், ஒரு விசுவாச வீரன். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வீட்டுக்குள்ள டிவி வந்தது கிடையாது, ஒரு நியூஸ் பேப்பர் வந்தது அவர் ரூம்ல. தெரிஞ்சுக்கணும் தம்பி, விசுவாச வீரன்னு அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த விசுவாசத்தை பற்றி தமிழ்நாட்டுக்கு, இந்த முழு உலகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு இந்த அமெரிக்க நாட்டுக்கெல்லாம் கொண்டு வந்ததுலாம் அது முக்கியமான நபர் அவங்க. அவங்களுடைய பாதையில் தான் நம்ம வேலை வந்தோம். அவர் என்ன சொல்றாரு, நியூஸ் பேப்பர் வரக்கூடாது வீட்டு ரூமுக்குள்ள. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் என்ன சொல்லுது, தஞ்சாவூர் டெங்கு ஃபீவர் முதல் நாள், அடுத்த நாள் திருச்சிக்கு பரவிவிட்டது, அடுத்த நாள் ஐயப்பாளையத்திலே 3 பேர் ஆஸ்பத்திரி அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்ம டவுசர் மக்கள் தான். இப்ப நம்ம புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப நியூஸ் பேப்பர் என்ன போட்டிருக்குது, அவன் சொன்ன உண்மைதானே. இதான் கர்த்தர் சொல்றாரு. இது வசனத்தை ஒத்து பேசிச்சா? வசனம் என்ன சொல்லிட்டு இருக்குது, உன் பக்கத்துல 1000 பேர், பக்கத்தூர்ல இல்ல, உன் பக்கத்துல 1000 பேர், உன் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று முன்னே அணுகாது, அணுகாது. நீ இப்ப வசனத்துக்கு தானே சிந்திச்ச, வசனத்துக்கு தானே சிந்திச்ச. அவன் பேப்பர்ல கூட சிந்திச்சிட்டு இருக்க. சார் பேப்பர்ல எப்படி சார் வசனத்துக்கு போடுவாங்க? அங்கே கற்பழிப்பு, இங்கே கற்பழிப்பு, வாலிப வெளியே அனுப்பாங்கன்னா நீ பிள்ளைய நெருப்படிட்டு இருக்கிற. வசனம் என்ன சொல்லுது, உன்னையும் உன் புள்ளையும் நான் வேலை எடுத்து பாதுகாக்கிறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு நீ வர முடியாததுக்கு காரணம் என்ன? இந்த நியூஸ் எல்லாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது. இதனால அவர் என்ன செய்வாரா, விக்ரல்ஸ்வர்த் நியூஸ் பேப்பரை ரொம்ப வரக்கூடாதுன்னு ஒரு மேகசைன் வரக்கூடாது, ஒரு டிவியை பார்க்க மாட்டோம். ஏன் நீ டிவி என்ன சொல்ல போற, அங்கேயே பூகம்பம் இங்கேயே பூகம்பம், அங்கே எவ்வளவு சாவு இங்கே எவ்வளவு சாவு, சூரியன் இரவு போகிறது, மேற்கொண்ட காலியாக போகிறது, மழை வராது என்று விஞ்ஞானி அறிவிக்கிறாங்க. நம்ம என்ன ஜாம் பண்ணிட்டு இருக்கிறோம், மழை பெய்யும் என்று ஜாம் பண்ணிட்டு. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், மழை பெய்யாதுன்னு இருக்கிறான். நீ என்ன போக மாட்டிட்டு இருக்கல. இந்த சிக்கலே வேண்டாம்.
நீ ஏன் வசனத்துக்குள்ள வரலன்னா நீ உலகத்துக்கு வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உலகம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, விஞ்ஞானம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, மருத்துவம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, நீ சிந்திச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நீ எங்க வர முடியாது. வசனம் என்ன சொல்லுகிறது என்ற இடத்துக்கு ஒரு நாள் வர முடியாது. புரிஞ்சுச்சுக்கோங்க. அங்க ஒட்டிட்டு இருக்கிறதுனால இங்க வர முடியாது. உலகத்துக்கு வந்து போன வாரம் செம்மறியாடு பத்தி பேசுறாங்க. செம்மறியாடு பத்தி பேசணும். இங்க வரலன்னு சொல்லுங்க சார். இங்க போன வாரம் செம்மறியாடு பத்தி வரலையா பேசல. செம்மறியாடு பட்டி திறந்து விட்டு ஒரு குச்சியை தூக்கி இப்படி 2 அடி நிப்பாட்டினா முதல் செம்மறியாடு என்ன செய்யும்? 2வது செம்மறியாடு, 3வது, இப்ப குச்சி எடுத்தாச்சு, 4வது. இதுதாங்க சொல்ற. ஏமா சாமி கும்பிடுற தெரியாது. எங்க அம்மா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க. இந்த வசனத்துடைய சுருக்கம் என்னன்னா பாரம்பரியத்தை கை கொள்ளாதுங்கிறது ஒரு வார்த்தைங்க வருது. அவங்க சொன்னாங்க நம்ம வந்து உலகத்தை பின்பற்றல, ஆனா கிறிஸ்துவ பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோம். அதோ கிறிஸ்தவனா மாறிட்டு இவன் எதை ஃபாலோ பண்றான்? கிறிஸ்துவ பாரம்பரியம். கிறிஸ்துவ போலி கிறிஸ்தவர்களுக்கு, பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அது போடுங்க. ஏன்னா இவங்க வேதத்தோட ஒத்து போகல. என்ன சார், நல்ல கத்தருக்கு பிறந்த ஆம்பளையா இருந்தா நீங்க ஒரு பாஸ்டர் நம்மகிட்ட கேட்கறேன், இந்த உலக அழியறதுக்குள்ள என்கிட்ட பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, தாலி கட்டக்கூடாது, பைபிள் வந்து நீ காமிச்சு வேதவசம் சொல்ற நீ காட்டுவியா? எத்தனை பெரிய பாஸ்வேர்டா போன் அடிச்சுக்கணும். அமெரிக்காவில் கட்டுங்க, எழுதி தமிழ்நாட்டுக்கு நீ பாஸ் நீ போனீங்க. எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இதுதான். இப்படி இருக்கிற வரைக்கும் உன் மனசு புதிதாக உன் ஆத்மா மறுபடாது. இன்னும் வசனம் என்ன சொல்ல நீ பார்க்கல. வேதபாஸ்தக்காரர் என்ன சொன்னான்? எனக்கு பாசம் சொல்லி கொடுத்தாரு, அதைத்தான் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. புரியுதுங்களா? கர்த்தர் உங்களை புறப்பட்டு போனாரா? உங்களை உட்கார்ந்து சீசன்ல வான்னு சொன்னாரா? வாரத்துக்கு ஒரு ஆராதனை சொல்லி பைபிள் எங்க போட்டுருக்குது? எங்கேயாவது இருக்குதா? புதிய ஏற்பாட்டில் யோசிச்சு சொல்லுங்க. வாரத்துல ஒரு நாள் எனக்காக எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எங்க பைபிள் ஆண்டு சொல்லியிருக்காரு? இல்ல காணிக்கு தான் சொல்லி எங்க போட்டுருக்காரு? ஜனத்தோடு அப்ப கூட நான் காட்டினேன், வீடுகளோடு அப்ப கூட நான் காட்டினேன். அதனை அனுதினம் சவாலாக பண்ணாரு. சொல்லுங்க தம்பி, ஏன் உங்களுக்கு தேவையான ஒன்று எடுத்து 10 விடுறீங்க? என் கேள்வி, வாரத்துல பொய் சொல்லாதேன்னு சொன்னாரா? அது போல ஏன் வாக்கு கும்பிட்டு சொல்றாங்க? சரி, உங்களை சிந்திக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்க எவ்வளவு விலைக்கு போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பைபிளை விட்டு நம்ம தூக்குறது பைபிள் தான் தம்பி. ஆனா எவ்வளவு விலைக்கு போயிருக்க தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவோ விலைக்கு போயிருக்கிறோம். அப்ப நம்ம கடவுளை திருப்தி பண்றது ஒரு ஊழியக்காரர் ஆசைப்பட மாட்டானா? அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது முழு சக்கர சைக்கிள் வச்சு தள்ளி நட பழகிறாங்க. இப்ப நட பழகிட்டல. இப்ப திருப்பி ஏன் அவன் சொல்லி தான் இவன் சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கிற? உன் மூலம் என்ன சொல்றது? பைபிள் என்ன சொல்றது? ஆவியானவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ல. நீ புதிய ஏற்பாடு 550 பக்கம் இருந்தா இல்ல 5000 பக்கம் இருந்தா ஒரு சிட்டில உட்கார முடியல சார். புதிய ஏற்பாடு படி. என்ன சொல்லிட்டு பாரு. ஞானசானம் நீ சொல்லு, அபிஷேகத்துக்கு அந்நிய பாஷை சம்பந்தம் இருக்க நீ சொல்லு. எவன் சொல்ல உனக்கு? மடையில மூலம் உனக்கு பரிசுத்தாவி பெற்றதுக்கு அந்நிய பாஷை அடையாளம் வசனம் சொல்லுங்க. இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அங்க பல்லு உடச்சது இவன் சிரிச்சாங்க சொல்லக்கூடாது. அங்க ஒரு வசனம் இங்க ஒன்று சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லுங்க. பரிசுத்தாவி பெற்றதுக்கு அந்நிய பாஷைக்கு சம்பந்தம் சொல்லிட்டு பாருங்க. நான் பேச வேணாம்னு சொல்லல, நான் பேசிட்டு இருக்கிறேன். வசன ஆதாரம் தான் நான் கேள்வி கேட்கிறேன். என்ன இருக்குது? தலையில ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷை பேசினாங்க. தெலுங்கு தரிசனம் வரைக்கும் தான் இருக்கும். அடுத்த வருஷம் அடுத்த தொடர்ந்து நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் காட்டுறது கேட்கிறது மாதிரி இந்த பரிசுத்தாவின்னு சொன்னாங்க. என் கேள்வி, பரிசுத்தாவி பெற்ற அந்நிய பாஷை பேசணும்னு வசனம் இருக்கா? மற்ற பாஷைகளை பேசுனாங்கன்னு இருக்குது. பேசணும்னு வசனம் இருக்கா? நீ திருக்க சொல்ற, எல்லாம் திருக்க சொல்றா? என் கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியை பெற்றா நீ அந்நிய பாஷை பேசணும் இப்படி வசனம் எங்க வசனம் இருந்தா? இது என் கேள்வி. அதுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் யோசிக்கிறோம். இங்க இருந்தாலும் எடுத்து கொடுப்போம் சார். ஒரு காரியம் சொல்லி முடிச்சேன் சார். ஏன் கிறிஸ்துவ வட்டாரத்துல பிரச்சனை வருகிறது? ஞானஸ்தானம் தலையில கொடுக்கணுமா மணல கொடுக்கணுமா? ஒரு வார்த்தை. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா பைபிள்ல தெளிவா இல்லாததுனால பிரச்சனை வருது. சரியா தப்பா? பைபிள்ல திட்டமும் தெளிவா சொல்லியிருந்தா ஆர்கியூமெண்டே கிடையாது. அப்ப ஆர்கியூமெண்ட் வருது, கருத்து வேறுபாடு வருது
ஒருத்த நகை போடலாங்கிற ஒருத்த போடக்கூடாதுங்கிறான். இந்த கான்ஃபிளிக்ட் வந்தாவே என்ன அர்த்தம்னா பைபிள்ல அதை குறிச்சு தெளிவா தேவன் சொல்லல. தேவன் சொல்லனா நீ வாயை போத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி புரியுதா? இதான் சின்ன பார்க்கலாம். நீ ஏன் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கிற? அவருக்கு தேவைன்னு அவர் சொல்லியிருப்பார்ல, எதுக்கு நீ மிஞ்சி திட்டிமனா இருக்கிற? பொய் சொல்லாத சொன்னால அவனை கேட்க முடியல. விபச்சாரம் பண்ண சொன்னால அதெல்லாம் சொன்ன பயமா? அதெல்லாம் சொன்னவருக்கு சொல்றது பயமா? சொல்லல. அவர் எங்க வாயை பத்திட்டு இருக்காரோ அங்க வாயை பத்திட்டு இருக்காரு. புரியுதுங்களா? தொடர்ந்து பேசுவோம். மனசுல வச்சுக்கோங்க. நீங்க நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரீங்கள, ஆனா நம்ம கிறிஸ்தவனா மாறி நம்ம கிறிஸ்தவனுக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு இருக்கோம். யாருக்கு ஒத்த வேஷம்? கிறிஸ்தவங்களுக்கு ஒத்த வேஷம். அங்க போனா பொட்டு வைக்கிறாங்க, நம்மளும் பொட்டை கட்டிக்குவோம். அங்க போனா நான் என்ன செய்யறேன், சில செருப்பு கொண்டு ஜாம் பண்ணேன். நான் கொடுத்த செருப்புல போனாலும் சொன்னேன், செருப்பு போட்டு வாங்கம்மா, எதுக்குமா அவ்வளோ ஆளுக்குள்ள போய் செருப்பு இல்லாம வாங்கிருக்கீங்க. செருப்பு போட்டுட்டு ஜாம் பண்ணா நம்ம மனசுக்கு ஆறுவது. இன்னும் அதுல இருந்து உங்க மனசு புதுதாக நீங்க வந்து வெளியே வரல. ஏன்னா பெரிய தப்பான மாதிரி அப்படியே குற்ற உணர்வுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க. செருப்பு போட்டுட்டு ஜாம் பண்ணலாம், ஆவேன்னு சொல்லுங்க. ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணலாம், ஒன்றும் பயப்படாது. கர்த்தருக்கு வெளியே இல்லை, கர்த்தருக்கு நமக்குள்ள வந்து நம்மள கோயில் ஆகிட்டார். இப்போ உள்ளத்துல செருப்பு எல்லாம் பார்த்துக்கோனா ஏன் யோசிக்க பண்ணிக்கிறீங்க? அதை ஏன் நான் நல்லதானே சொல்றேன். இங்க செருப்பு எல்லாம் பார்த்துக்கோ, இந்த செருப்பு முக்கியம் ஆனது, இங்கதான் செருப்பு இருக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க எப்ப தெரிஞ்சுக்க போறோம்? நம்ம எப்ப தெரிஞ்சுக்க போறோம்? நம்ம மற்றவங்க என்னைக்கு சொல்ல போறோம்? என்னைக்கு இந்த தமிழ்நாடு தெரிஞ்ச போகுது? உலகத்து ஒத்து வேஷம் தெரியாது. தமிழை கொடுத்து நம்ம ஜெபம் ஸ்தோத்திரமானது. இப்படி இருக்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். பகுத்தறியத்தக்கதாக, உலகத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாமல், உலகம் சிந்திப்பது போல சிந்தியாமல், உலகம் தோல்வியை சிந்திக்கிறதுங்க, உலகம் வறுமையை சிந்திக்கிறதுங்க, உலகம் வியாதியை பேசுறதுங்க. நீ அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேதம் என்ன சொல்கிறது? நீ வேதத்துக்கு ஒத்து சிந்தி. அதனால்தான் அதுக்கு ஒத்து சிந்திக்கிறான்னு சொன்னார். மனம் புதிதாகுதல்னா change the way you think என்று ஆங்கிலத்தில் நச்சிறுபடி போட்டுக்கிறாங்க. மனம்னா சிந்தனை, புதிதாகுதல்னா புதுசா சிந்தி, புதிய கோணத்தில் பாரு. இவ்வளவுதான் சொன்னார். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. உன் மனசை புதிதாக்குனா புதிய சிந்தைக்குள்ளே வா, புதிய கண்ணோட்டத்துக்குள்ள வா. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் கொண்டு போய் விளையாடுறாங்க. ஓகே, பைபிள் சொல்லுதா? அந்த இடத்துக்குள்ள வா. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்படி உன்னை மாற்ற 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 வசனம் உள்ளுக்குள்ள போக போக நீ கர்த்தரை எதிர்பார்க்கிற அந்த மறுரூபத்துக்குள்ளே நீ வந்து விடுவாய். உன் ஆத்மா மறுரூபப்பட்டுச்சுன்னா உன்னை இந்த ஆசீர்வாதத்தை உலகத்தை தடை செய்ய உலகத்துல யாராலையும் முடியாது. நீ ஆண்டவர்கிட்ட போய் கர்த்தாவே எனக்கு ஆசீர்வாதம் கொடுன்னு கேட்கிற. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். உன் ஆத்மா ஆண்டவரே 10 பில்டிங் கட்டணும், ஆண்டவரே உன் பில்டிங்கோட அஸ்திவாரம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வீடு கட்ட முடியும். அப்படி ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை கேட்டனா கர்த்தர் என்ன செய்வார்னா உன் ஆத்மாவுல கை வைப்பாரு. உன் மனசு மாறணும். நீ ஆசீர்வாதத்தை கேட்கிற, எனக்கு வெற்றி கொடுன்னு கேட்கிற, எனக்கு சோறு கொடுன்னு கேட்கிற, எனக்கு வேலை கொடுன்னு கேட்கிற, நான் வீடு கட்டணும்னு கேட்கிற. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் தர முடியாது. உன் ஆத்மா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதோ உன் ஆத்மா வளர வளரதான் இவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இதை மறந்துடாதீங்க. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? உன் ஆத்மா வளர்றதுக்கு என் மகன் மூலியமா நான் பேசுறேன். இதான் தேவை செய்யணும். காலைல ஒரு டிரைவர் வந்திருந்தாரு, கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட கேளு. கரெக்டா டிரைவர் வந்திருந்தாரு. நான் கேட்டேன், உன் பொண்டாட்டி 80 கிலோமீட்டர்ல வண்டி போயிட்டு 80 ஓட்டுங்க. அப்படி என்ன செய்வீங்க? ஆக்சிலேட்டர் வைப்பீங்க. அந்த அம்மா புரிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. வண்டியை வேகமா ஓட்டா கீழே கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மெதிச்சாதான் சார் வண்டி வேகமா போகும். ஆக்சிலேட்டர் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவா வாகனம் வேகமாய் போவது போல உன் ஆத்மா எவ்வளவுக்கு எவ்வளவாய் வாழ்ந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆனந்தமே ஆசீர்வாதம் கொடுன்னு கேட்கிற, அவரும் ஆத்மாவை பார்க்கணும்னு சொல்றாரு. அவர்தான் ஆனந்தமே புள்ளைய கொடுன்னு கேட்டாங்க. புள்ளை இல்லாதவா இருக்கிறேன்னு கேட்டாரு. கர்த்தர் சொன்னாரு, உன் மனது மாற வேண்டும். 25 வருஷம் கர்த்தர் வெயிட் பண்ணாரு. சார் ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் போதும் சார். ஏன் சார் 25 வருஷம் பண்ணாரு? இவன் ஆத்மா வாழ்ந்திருப்பது போலதான் இவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். உன் ஆத்மா செழிப்புக்கும் விடுதலைக்கும் சம்பந்தம் உண்டு. விடுதலை அடையனா ஆத்மா மறுரூபமானும், ஆத்மா மறுரூபமானா நீ விடுதலை அடைவாய். உன் மனம் புதிதாக போது விடுதலை உண்டாகும். விடுதலை வேண்டும் என்றால் மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதானால் விடுதலை, விடுதலை வேண்டும் என்றால் மனம் புதிதாகும். வீட்டுல போய் கடன் வச்சுக்கோங்க.
இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்று நாச சொல்லுவாங்க. டபுள் ஏரோ, ரெண்டு சமக்குறி போட்டு இங்க ஒரு முக்கோணம் ஏரோ மார்க் பண்ணி இங்க ஒரு ஏரோ மார்க் பண்ணணும். மனம் புதிதானால் விடுதலையாக வேண்டும் என்றால் மனம் புதிதாக வேண்டும். இதுதான் தேவனுடைய நிபந்தனை. தொடர்ந்து பேசுவோம். கத்த நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை சொந்தரிப்போம். வார்த்தையை கேளுங்க. அடி மேல அடி வச்சு அம்மியை நகருவோம். கத்தனுடைய சரியான பாதைக்கு நேரம் கடத்தி கொண்டிருக்கிறார். வெற்றியை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். கை கட்டாத தூரத்தில் இல்லை. ஆசீர்வாதத்தை உனக்கு முன்னர் வச்சிருக்கின்ற மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. The kingdom of God is at hand என்று சொல்றாங்க. உன் கை கிட்ட இருக்கு. within your reach, உன்னுடைய எல்லைக்குள்ள இருக்கிறது. ஆசீர்வாதம் ரொம்ப தூரத்தில் இல்லை, உன் கை கிட்ட இருக்குது. அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தை தருகிறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்தகாரம் என்றால் இருள். பிசாசு எங்கேயும் தூக்கி நம்ம ஒளிய வைக்கல. இருக்கிற ஜாமான உன் கண்ணுக்கு தெரியாதபடிக்கு இருளை கொண்டு அவன் மறைத்திருக்கிறான். கர்த்தர் சொல்ற அந்த இருட்டில் இருக்கிற ஜாமான தரன்னா கொண்டு வந்து உன் மடியில போடணும் அர்த்தம் இல்லை. அவரும் அந்த வேலை செய்ய போறது இல்லை. கர்த்தர் இப்ப லைட்டு போட போறாரு. உன் சொத்து எங்க இருக்குன்னு கர்த்தர் காட்ட போறாரு. உனக்காக சுகம் வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கண்கள் காண போகிறது. விடுதலை வைக்கப்பட்டிருப்பது உங்கள் கண்கள் காண போகிறது. மேன்மையை உங்கள் கண்கள் காண போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். இருள் அறியாமை என்றால் வெளிச்சம் அறிதலை காட்டுகிறது. தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்றால் தேவனுடைய மனக்கண்ணை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். உன் கண்ணுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இருளை நீக்குகிறார், அறியாமையை நீக்குகிறார். அந்த காலத்தில் பொக்கிஷம் கண்களுக்கு தெரிய போகிறது. உனக்கு உண்மையாகவே மெய்யான பொக்கிஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். உனக்காக தேவன் வைத்த பரம்பரையாக காலமாக யுகமாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் அந்த மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார். மெட்டமார்பிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் மறுரூபமாகுதல், அந்த ஆத்மா மறுரூபமாகுதலை கர்த்தர் நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆத்மா மறுரூப பட வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறதா என்று அறிய சத்தியத்தை அறிய நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கி கொண்டே இருக்கும். பிதாவே, தொடர்ந்து வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும், இடைவிடும். இயேசுவின் நாமத்தில்